Hi viewers, how are you doing? Everybody, good evening, very good evening. So let me share the slide first of all. And then we can get started. Hi Jarvis, how are you doing, man? Happy to see you again here in my class. Okay, so let me check once. If everything is okay, then we can get started. Let me check. Yes. All right to go. Okay, let me open this. So how are you doing, guys? And I wish you a very good evening today. And இன்னைக்கு என்னோட class attend பண்றதுக்காக you have came live and I am live to meet you. I was very excited to meet you today. And இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 10ல கெமிஸ்ட்ரியில வர ஒரு டாபிக் தான் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸ். இந்த ஒரு சாப்டர் தான் நம்ம இன்னைக்கு வந்து நம்ம ரிவிஷன் பண்ண போறோம். அண்ட் பிஃபோர் ஸ்டார்டிங் திஸ் கிளாஸ் லெட் மீ இன்ட்ரோடியூஸ் மை செல்ஃப். திஸ் இஸ் சாம், த சீஃப் மென்டார் ஃப்ரம் டெஸ்டினி ரீஇன்வென்டிங் எஜுகேஷன். அண்ட் இன்னைக்கு என்னோட கிளாஸ்க்குள்ள நீங்க வந்திருக்கீங்க. அண்ட் இந்த கிளாஸ் உங்களுக்கு 200% யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. அண்ட் இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா ஐ ஹேவ் சர்டன் கிரவுண்ட் ரூல்ஸ் டு பி ஃபாலோட். இந்த ரூல்ஸை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் 200% டெலிவர் ஆகும். அது என்னென்ன ரூல்ஸ்ன்றது நான் கிளியரா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, எப்பவுமே என் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டென்ட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் புதுசா வந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ ரூல் நம்பர் 1 என்னன்னா, மேக் ஷூர் யூ ஹேவ் நோட் பேட் அண்ட் பென் இன் யுவர் ஹேண்ட்ஸ். ஒரு நோட் அண்ட் பென் வச்சுட்டு இந்த கிளாஸ் நீங்க அட்டென்ட் பண்ணுங்க. ஸோ தட் இந்த கிளாஸ் நான் எடுக்கும் போது இன்னைக்கு நான் சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி தரும் போது நடுவில் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு புரியலன்னா, இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனி திங், இஃப் யூ வாண்ட் டு கெட் கிளாரிஃபைட், மேக் ஷூர் யூ நோட் தோஸ் பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் இன் யோர் நோட். அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களோட நோட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க, என்ன புரியலையோ அது. once this class gets over, you can send your doubts to me in my WhatsApp number, and I will call you individually and I will clarify your doubts. Okay, so my WhatsApp number is, I will put in comment box. Wait, so let me open the comment and I will put my WhatsApp number. It's 8925261098. இஃப் யூ ஹேவ் எனி கைண்ட் ஆஃப் டவுட்ஸ், ஏதாவது ஒன்று புரியல, என்கிட்ட ஏதாச்சும் கேட்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ மேக் ஷோர் யூ நோட் ஆல் தட் பாயிண்ட்ஸ். நீங்கள் இந்த கிளாஸ் முடிகிற வரைக்கும் என்னென்ன நோட் பண்ணமோ நோட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது புரியல, என்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணுங்க. அண்ட் ஐ வில் கால் யூ இண்டிவிஜுவலி அண்ட் ஐ வில் கிளாரிஃபை த டவுட்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ரூல் நம்பர் 1. ஐ வாண்ட் யூ டு பி டு நோட் த பாயிண்ட்ஸ். ஸோ நோட் பேட் அண்ட் பென் வச்சுட்டு உட்காருங்க. திஸ் இஸ் ரூல் நம்பர் 1. அண்ட் த ரூல் நம்பர் 2 இஸ், I don't want you to get distracted. ஸோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாத இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. அக்கம் பக்கத்துல டிவி ஓடக்கூடாது, யாரும் நம்மளை வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது, நம்ம கிட்ட பேசக்கூடாது. அந்த மாதிரி தனியா ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிட்டீங்கன்னா உங்களோட முழு கவனம் இந்த கிளாஸ்ல இருக்கும். முழு கவனம் இந்த கிளாஸ்ல இருந்தாலே நீங்க ஆட்டோமேட்டிக்கலி நீங்க வந்து ஒரு நல்ல ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கான ஒரு அடையாளம் தான். ரொம்ப ஈஸியான மெத்தட்ல ஃபுல் ஃபோக்கஸ்டா இருக்கும் போது நான் சொல்லி தரும் போது உங்களுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் யூ டு கெட் டிஸ்ட்ராக்டட். மேக் ஷோர் யூ ஆர் அலோன். பக்கத்துல டிவி ஓடுதுன்னா ஆஃப் பண்ணிருங்க, தனியா போய் உட்காந்துக்கோங்க. அண்ட் ஐ வாண்ட் எவ்ரிபடி டு வியர் ஹெட்ஃபோன்ஸ் வியர் பண்ணி இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு இது பெனிஃபிட்டடா இருக்கும். திஸ் இஸ் ரூல் நம்பர் 2. ஓகே, அண்ட் ரூல் நம்பர் 3 இஸ், ஐ வாண்ட் 100% பார்ட்டிசிபேஷன். ஐ வாண்ட் 100% பார்ட்டிசிபேஷன் ஆஃப் யோர்ஸ். அந்த பார்ட்டிசிபேஷன் நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவேன்னா, நான் நடுவில் ஏதாவது கேட்குறேன்னா மேக் ஷோர் யூ ட்ரை டு ஆன்சர் மீ இன் கமெண்ட் பாக்ஸ். கமெண்ட்ல நீங்க ஆக்டிவா இருங்க. நான் ஏதாவது கேட்குறேன்னா எஸ், நோ, தெரியும், தெரியாது அப்படின்றதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க கமெண்ட்ல எனக்கு சொல்லணும். பிகாஸ் த மோர் யூ கமெண்ட், த மோர் யூ ஆர் ப்ரொடக்டிவ். எந்த அளவுக்கு நீங்க பார்ட்டிசிபேஷன் காட்டுறீங்களோ அந்த அளவுக்கு உங்க கவனம் இங்க தான் இருக்கும். ஓகே, ஸோ ஹோப்ஃபுல்லி ஐ பிலீவ் தட் யூ வில் ஃபாலோ தீஸ் 3 ground rules. ஸோ rule number 1 is having notepad and pen. Note down the things which you don't understand in this class. And after this class gets over, you can send your doubts to me in my WhatsApp number. I have given the number in comment box, and அந்த நம்பருக்கு நீங்க WhatsAppல send பண்ணீங்கன்னா I will call you individually and I will clarify the doubt. So this is rule number 1. And the rule number 2 is, I don't want you to get distracted. Distractions இல்லாத இடத்துல போய் உட்காந்துக்கோங்க, headphones wear பண்ணுங்க. And the rule number 3 is, one second. Okay, and the rule number 3 is, I want your 100% participation. நான் அதாவது கேட்குறேன்னா எஸ், நோ, தெரியும், தெரியாது, எதுவாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சொன்னீங்கன்னா இட் வில் பி மோர்
helpful for me to understand you and also for you to understand me. Okay, so hopefully I hope you guys are ready for the live. So in the moon rules follow பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா? Can you guys say yes in comment box? Come on quick. yes போடுங்க. Yes in comment box. Let me see the 100% participation of yours. Yes in போட்டீங்கன்னா we can get started. Is that okay? Is that rules are okay for you? Will you follow the rules? Say yes in comment box. yes in comment box. Come on quick. Yes, very good. Venu Balachandar had said yes. Very good. Happy for you. And without any further delay, I don't want to take much time of yours. நம்ம குயிக்கா ஸ்டார்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் 40 to 45 மினிட்ஸ்ல இன்னைக்கான லைவ் நம்ம ரேப் ஓவர் பண்ணிடலாம். இந்த 40 to 45 மினிட்ஸ் மட்டும் எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம இங்க உங்களோட கவனத்தை நீங்க காட்டுங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஈக்குவேஷன். இது கிளாஸ் 10 சயின்ஸ்ல வர ஒரு டாபிக். அண்ட் இந்த சாப்டர்ல தான் நம்ம வந்து கெமிஸ்ட்ரியில கெமிக்கல் ரியாக்ஷன் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுப்போம். அண்ட் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை எப்படி சிம்பிள்ஸை வச்சு எக்ஸ்பிரஸ் பண்றது கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ்லன்றது நம்ம தெரிஞ்சுப்போம். அண்ட் அது மட்டும் இல்ல, நம்ம சின்ன வயசுல இருந்து நிறைய பார்த்துருப்போம் இல்லையா, மெட்டல்ஸ் எல்லாம் லைக் இரும்புல வந்து துரு பிடிச்சிருக்கும், அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் எப்படி வந்து துரு பிடிக்குது, எப்படி ஃபுட்டு ஸ்பாயில் ஆகுது, அண்ட் இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் இந்த சாப்டர் நமக்கு முழுக்க முழுக்க சொல்லி கொடுக்குது. ஸோ கெமிஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் கெமிக்கல் ரியாக்ஷன்னா என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்த கெமிஸ்ட்ரி சாப்டரே நமக்கு புரியும். அதோட முதல் சாப்டர் தான் இந்த, அதனால தான் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஈக்குவேஷன் சொல்லிட்டு வச்சிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு இந்த கிளாஸோட நம்ம ரிவிஷன் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே இதோட கிளாஸஸ்லாம் நான் எடுத்திருக்கேன். அந்த கிளாஸஸ்லாம் நீங்க அட்டென்ட் பண்ணிருப்பீங்க. இன்கேஸ் அந்த கிளாஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன், நீங்க அட்டென்ட் பண்ணது இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா கமெண்ட்ல கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அதோட லிங்க்ஸ் அனுப்புறேன். நீங்க அந்த கிளாஸை அட்டென்ட் பண்ணலாம். அந்த கிளாஸ்ல நான் டீட்டெயிலா அந்த சாப்டர் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இன்னைக்கு நம்ம ரிவிஷன் தான் பார்க்க போறோம். அண்ட் இந்த ரிவிஷன் எதை ஓரியன்டா இருக்கும் அப்படின்னா, ஜென்ரலா எக்ஸாம்ல ஃப்ரீக்வென்ட்லி என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறாங்களோ இந்த சாப்டர்ல இருந்து அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ், கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் செஷன் தான் இன்னைக்கு இருக்க போகுது. ஸோ we are gonna see the chemical reactions and equations ஓட frequently asked questions. இது ஒரு கிட்டத்தட்ட 30 to 33 கொஸ்டின்ஸ் என்கிட்ட இருக்கு. ஜென்ரலா இந்த கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா வருதான், பட் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரகிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட்ஸ். அதுதான் வந்து நான் இன்னைக்கு சொல்லி தர போறேன். இது நீங்க இதுல நீங்க வந்து கவனம் காமிச்சு நீங்க தெளிவா அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா then later on everything will be easy for you. Okay, and before that let me take a video link. உங்களுக்காக ஒரு வீடியோ லிங்க் நான் எடுத்துக்கிறேன் so that I can show you in that comment box, because I know that in this chapter there is something called balancing chemical equation. Chemical equation எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றது உங்கள நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாது. and அந்த particular point மட்டும் I have a separate video for that. So I will do it once this class gets over. அந்த கமெண்ட் பாக்ஸ்ல, இந்த கமெண்ட் பாக்ஸ்ல நான் அந்த லிங்க் மட்டும் நான் போடுறேன். ஸோ உங்கள சில பேர் மேபி அதை வாட்ச் பண்ணியிருப்பீங்க. சம் பீப்புள்ஸ் would have not watched that. நீங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பேலன்ஸ் பண்ணணும், கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் எப்படி பேலன்ஸ் பண்றது நீங்க ஐடென்டிஃபை பண்ணிப்பீங்க. இன்னைக்கு நான் எல்லாமே ஓரலா தான் பேச போறேன். ஐ எம் நாட் கோயிங் டு ஸ்கிரிபிள் எனிதிங் இன் தி பேஜ். ஐ எம் நாட் கோயிங் டு ரைட் அண்ட் ஷோ யூ சம்திங். நான் எல்லாமே ஓரலா பேச போறேன். கெமிக்கல் பேலன்சிங் கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் மட்டும் எழுதி காட்டணும். அண்ட் அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் அந்த லிங்க், அந்த ஒரு வீடியோ நான் பேசியிருக்கேன், அந்த வீடியோட லிங்க் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன்னு சொல்றேன். அதை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக அது புரியும். நான் இன்னைக்கு ஓரலாக எக்ஸ்பிளைன் பண்றேன் ஹவு டு பேலன்ஸ் த கெமிக்கல் ஈக்குவேஷன் ஓரலாக நான் சொல்றேன். பட் ப்ராக்டிகலி அது எப்படி பண்ணணுன்றது யூ கேன் வாட்ச் த வீடியோ ஒன்ஸ் த கிளாஸ் கெட்ஸ் ஓவர். ஸோ மேக் ஷூர் யூ அட்டெண்ட் திஸ் கிளாஸ் டில் தி எண்ட் வரைக்கும் அட்டெண்ட் பண்ணீங்க, எதுவுமே நீங்க மிஸ் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே கம் லெட்ஸ் வி கோ த நெக்ஸ்ட் டாபிக். லெட்ஸ் ஸ்டார்ட் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஜென்ரலாக இந்த கொஸ்டின் வந்துட்டு இருக்கும், why should a magnesium ribbon be cleaned before burning in the air? magnesium ribbon வந்து எதனால வந்து க்ளீன் பண்ணோம் ஏர்ல வந்து பர்ன் பண்றதுக்கு முன்னாடி? and for this we have the answer in 3 points. The point number 1 is magnesium gets covered with a layer of magnesium oxide when kept in air for a long time. So we all know that நீங்க வந்து metals and non metals நீங்க சாப்டர் நீங்க படிச்சிருந்திருப்பீங்க. and அது மட்டும் இல்ல ஆசிட் பேஸ் சால்ட்ஸ் இதோ நீங்க படிச்சிருப்பீங்க. இந்த metals and non metals சாப்டர் படிக்கும்போது மெட்டல்ஸோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நீங்க படிச்சிருப்பீங்க. அந்த மெட்டல்ஸோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மெட்டல் பொதுவாகவே காத்துல இருக்கும் போது ஆக்சிஜன் அது மேல படுது, மாய்ஸ்சர் அது மேல படுது, அண்ட் இட் கெட் ஆக்சிடைஸ்ட். இட் கெட் ஆக்சிடைஸ்ட். ஜென்ரலா மெக்னீசியம் நீங்க எடுத்தீங்கன்னா மெக்னீசியமோட அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஏரோட கான்டாக்ட்ல இருக்கிறதுனால அது ஆக்சிடைஸ் ஆகியிருக்கும். அப்படி ஆக்சிடைஸ் ஆகியிருக்கும் போது நீங்க அதை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது யூ won't get the exact results what you want. So அதனால what we need to do na, we need to clean it. So the layer hinders the burning of magnesium. அந்த layer என்ன பண்ணுனா magnesium burn பண்ண விடாது. அதனால we need to clean that. Okay, hence it is to be cleaned before burning. So this is the question and this is the
3 பாயிண்ட்ஸ். அண்ட் ஜென்ரலி இந்த கொஸ்டின் வந்து யூஸ்வலாகவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் சாப்டர் நிறைய வாட்டி இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க. பட் இதுக்கான அர்த்தம் என்னன்றது நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். சி, உங்களில் சில பேருக்கு நான் எனக்கு ஏற்கனவே இந்த ஆன்சர்ஸ்லாம் நான் படிச்சிருக்கேன் தெரியுமே அப்படின்னு தோணி இருக்கலாம். பிகாஸ் நம்ம இது ஃபர்ஸ்ட் சாப்டர், இதுக்கான டிஸ்கஷன் தான் நீங்கள் பண்ணுறோம். பட் தெர் இஸ் சம்திங் கால் அன்லேர்ன் டு லேர்ன். ஸோ when you're learning the same thing which you have learned ப்ரீவியஸாக லேர்ன் பண்ணது கொஞ்ச நேரத்துக்கு ஸ்டாப் பண்ணிட்டு புதுசாக கற்றுக்கிற மாதிரி நீங்கள் கற்றுக்கணும். அப்போ தான் உங்களால் 100% பெனிஃபிட் அதுலேருந்து உங்களால் எடுத்துக்க முடியும். ஓகே, ஸோ அதனால வாட் யூ ஹேவ் டு டூனா, while attending this class, if you already know the answer, no problem, listen it new. புதுசாக கற்றுக்கிற மாதிரி லிசன் பண்ணுங்க, உங்களுக்கு ரிவிஷன் நடக்கும். அண்ட் as I already told you, this is a revision class. So almost எல்லாமே வந்து நீங்கள் ஏற்கனவே படித்த விஷயம் தான். அகைன் நான் வந்து உங்களுக்கு ரிப்பீட் தான் பண்ண போகிறேன். ஓகே, and next point comes, write the balance equation for the following chemical reactions. Chemical reactions oda following equations வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க போட்டிருக்காங்க. ஸோ இதுல நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு first they have given, say okay, இங்க வந்து hydrogen plus chlorine gives hydrochloride அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஆல்ரெடி போட்டிருக்கு. ஸோ ஜஸ்ட் நம்ம அங்கே பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த ஹைட்ரோஜனோட சிம்பிள் அங்கே போட்டுக்கணும், குளோரினோட சிம்பிள் போட்டுக்கணும், ஹைட்ரோக்ளோரைடோட சிம்பிள் போட்டுக்கணும். போட்டதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணணும், பேலன்சிங் ஈக்குவேஷன் பண்ணணும். அந்த பேலன்சிங் ஈக்குவேஷன் அந்த ஒரு டாபிக்கோட வீடியோ மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். இந்த கிளாஸ் முடிஞ்ச அப்புறம் இந்த கிளாஸோட வீடியோட லிங்க் சாட் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து போட்டு வைப்பேன். நீங்கள் அதை வந்து நீங்கள் அதை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். அண்ட் எதனால வந்து நான் இது அந்த வீடியோ நான் பாருங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஓரளவு தான் பேச போகிறேன். பட் அதில் நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஒர்க் அவுட் பண்ணி காப்பிக்கிறது தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கரெக்ட்? ஸோ இங்கே இப்போ என்ன இருக்குன்னா, ஹைட்ரோஜன் பிளஸ் குளோரின் கிவ்ஸ் ஹைட்ரோஜன் குளோரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் அங்கே ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதை நம்ம சிம்பாலிக் ரிப்ரஸன்டேஷன் கீழே நம்ம காமிக்கிறோம் ஆன்சரில். ஸோ H2 plus Cl2 gives 2HCl. ஸோ எப்படி H2, எப்படி Cl2, எப்படி 2HCl வந்துச்சு, இது எல்லாமே நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு வரும்போது உங்களுக்கு புரியும். அந்த வீடியோ பார்த்ததுக்கு பிறகு கூட உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளுங்க. ஐ ஹவ் given the வாட்ஸ்அப் நம்பர் in the comment box. நீங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணும்போது I can help you. Okay, and the next point comes, barium chloride plus aluminum sulfate gives barium sulfate plus aluminum chloride. ஸோ இதுலயும் வந்து நம்ம பேரியம் குளோரைடு அப்படின்ற வார்த்தை அங்கே போட்டிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ நம்ம கீழே என்ன பண்ணோம்னா, we have to write the symbols of it. Barium BaCl2 for chlorine, barium chloride அது நம்ம போட்டுட்டு பிளஸ் அலுமினியம் சல்ஃபேட், அலுமினியம்னாலே Al2 நம்ம போடுவோம். அண்ட் சல்ஃபேட் வந்து SO4 த்ரைஸ் அப்படி நம்ம போடுறோம். அண்ட் இது வந்து ரியாக்டன்ட் ப்ராடக்ட். இதெல்லாமே வந்து இந்த சாப்டர் நீங்கள் படிச்சிருப்பீங்க. எப்பவுமே நம்ம ஒரு ஈக்குவேஷன் நம்ம எழுதுறோம் அப்படின்னா, அந்த கெமிக்கல் ஈக்குவேஷன் நம்ம எழுதுறோம்னா அந்த ஈக்குவேஷனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் எழுதுறதுனா ரியாக்டன்ஸ். பிகாஸ் இந்த சப்ஸ்டன்சஸ் தான், இந்த எலிமெண்ட்ஸ் தான் ரியாக்ஷனை காட்ட போகுது. அண்ட் ரைட் சைடில் வரப்போகிறது ப்ராடக்ட். ஸோ ரியாக்டன்ஸ் ஆல்வேஸ் கிவ்ஸ் த ப்ராடக்ட். ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு நான் மறுபடியும் ரீகால் பண்ணிடுறேன். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரியாக்டன்ஸில் மேலே வந்து பேரியம் குளோரைட் பிளஸ் அலுமினியம் சல்ஃபேட் இருக்கு. அந்த பேரியம் குளோரைடோட சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷன் இங்கே போட்டிருக்கோம். அண்ட் அலுமினியம் சல்ஃபேட்டோட சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷன் அகைன் இங்கே நம்ம போட்டிருக்கோம். அண்ட் அதே போல இங்கே மேலே லைக் நமக்கு சொல்லியிருக்காங்க பேரியம் சல்ஃபேட் அண்ட் அலுமினியம் குளோரைட் இதுக்கான லைக் ப்ராடக்டாக வரும்னு சொல்லிட்டு அதுவும் நம்ம சிம்பாலிக் ரெப்ரஸன்ட் போட்டுட்டோம். அண்ட் தென் வி ஹேவ் டு பேலன்ஸ் த ஈக்குவேஷன். இங்கே எப்படி சார் இந்த ஈக்குவேஷன் இங்கே 3 வந்துச்சு, இங்கே 2 வந்துச்சுன்னா நம்ம கெமிக்கல் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. பண்ணதுக்கு பிறகு இருக்க நம்பர்ஸ் தான் அது. ஸோ அந்த பேலன்சிங் கெமிக்கல் ஈக்குவேஷன் எப்படி பண்ணணுன்றது மட்டும் இந்த கிளாஸ் முடிஞ்ச அப்புறம் நான் லிங்க் தருவேன். ஸோ யூ கேன் வாட்ச் தட். ஓகே, ஸோ அகைன் இங்கே என்ன இருக்குன்னா, அடுத்த பாயிண்ட் சோடியம் பிளஸ் வாட்டர் கிவ்ஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு பிளஸ் ஹைட்ரோஜன். ஸோ இங்கே சோடியம் பிளஸ் வாட்டர், சோடியம்னா Na ஃபார் சோடியம், H2O ஃபார் வாட்டர் கிவ்ஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு பிளஸ் ஹைட்ரோஜன் கேஸ். ஹைட்ரோஜன் கேஸ் எவால்வ் ஆகிற சிம்பிள் இங்கே போட்டிருக்கு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம 2 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம். நவ் ஜம்பிங் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் கம்ஸ், ஓகே, இதுவும் வந்து அகைன் பேலன்சிங் கெமிக்கல் ஈக்குவேஷன் தான். பட் இதுக்கும் ப்ரீவியஸாக நம்ம பார்த்த கொஸ்டினுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ப்ரீவியஸாக பார்த்த கொஸ்டினில் அவங்களே போட்டிருந்தாங்க இதுவும் ஆட் ஆகுது, ப்ராடக்ட்ல இது 2 சப்ஸ்டன்சஸ் ஆட் ஆகுது, அண்ட் ரியாக்டன்ஸ்ல இது 2 சப்ஸ்டன்சஸ் ஆட் ஆகுது, அண்ட் ப்ராடக்ட்ல இந்த 2 சப்ஸ்டன்சஸ் வெளியில வருதுன்றது அவங்க போட்டிருந்தாங்க. நம்ம ஜஸ்ட் சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷன் தான் காட்டணும். பட் இங்க நமக்கு ஒரு சென்டென்ஸா கொடுத்துருக்காங்க. சென்டென்ஸா கொடுக்கும் போது ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன, ஒரு சென்டென்ஸை எப்படி நம்ம ஈக்குவேஷனா மாத்துறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது இந்த சென்டென்ஸ்ல இருக்கிற கீவேர்ட்ஸை பாருங்க. இந்த சென்டென்ஸ்ல என்ன மாதிரியான எலிமெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பேரியம் குளோரைட் போட்டிருக்கு. So solution of barium chloride and sodium sulfate in water reacts to give insoluble barium sulfate and solution of sodium chloride. And question நீங்க ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். When a balanced chemical equation with
write a balanced chemical equation with state symbols for the following equation. ஸோ நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, இங்க கீழே கொடுத்துருக்க அந்த சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஈக்குவேஷனா காட்டணும். அண்ட் ஈக்குவேஷனா காட்டும் போது அதோட ஸ்டேட் கூட மென்ஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. சாலிட் ஸ்டேட்டா, லிக்விட் ஸ்டேட்டா, ஆக்வஸ் ஸ்டேட்டா, சாலிட் ஸ்டேட்டா, இல்லை கேஷியஸா இருக்கா, இது எல்லாமே வந்து அங்க நம்ம சொல்லணும்னு சொல்றாங்க. இதுக்கான ஹிண்ட் எல்லாமே நமக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன் ஆஃப் பேரியம் குளோரைட். பேரியம் குளோரைட் இஸ் அ சொல்யூஷன். சொல்யூஷன்னாலே வாட்டர் மிக்ஸ் ஆகியிருக்கும், கரெக்ட்? ஆக்வஸ் சொல்யூஷன் நம்ம கேள்விப்படுவோம். ஸோ அதனால AQ அப்படின்னு நம்ம பிராக்கெட்ல போட்டுறோம். அண்ட் ஸோ சொல்யூஷன் ஆஃப் பேரியம் குளோரைட் அண்ட் சோடியம் சல்ஃபேட் இன் வாட்டர். சோடியம் சல்ஃபேட் வாட்டர்ல இருக்கு. ஸோ சோடியம் சல்ஃபேட் வாட்டர்ல இருக்குன்னா அகைன் அதுவும் ஆக்வஸ் சொல்யூஷன் தான். ஸோ இங்க சோடியம் சல்ஃபேட்டை கூட நம்ம ஆக்வஸ்ன்னு சொல்லிட்டு பிராக்கெட்ல போட்டுறோம். அண்ட் ரியாக்ட்ஸ் டு கிவ்னா ஓகே, இப்போ ரியாக்ஷன் ஆயிடுச்சு, இப்போ என்ன கிடைக்குது, அவுட்கம் என்ன வருது? அவுட்கம் என்ன வருது நமக்கு? இன்சாலிபிள் பேரியம் சல்ஃபேட். இன்சாலிபிள்னா என்ன? இன்சாலிபிள்னா கரையாத, கரையில, இட் இஸ் நாட் கெட்டிங் டிசால்வ், இட் இஸ் நாட் கெட்டிங் சாலிபிள். அப்போ அது கண்டிப்பா சாலிட் ஸ்டேட் தான் இருக்கும். அதனால நம்ம இங்க பிராக்கெட்ல S நம்ம போட்டுறோம். So barium sulfate and solution of sodium chloride. Sodium chloride ஓட சொல்யூஷன் again it is an aqueous. So நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆன்சர் அங்க ஃப்ரேம் ஆயிடுச்சு. ரெண்டாவது பாயிண்ட் என்ன இருக்குன்னா, சோடியம் ஹைட்ராக்சைடு இன் வாட்டர். சோடியம் ஹைட்ராக்சைடு Na sodium OH ஹைட்ராக்சைடு இன் வாட்டர் போட்டிருக்கிறதுனால அது aqueous சொல்யூஷன். அகைன் நம்ம பிராக்கெட்ல இங்க aqueous நம்ம போட்டுறோம். பிளஸ் HCl, அதாவது இங்க என்ன போட்டிருக்கு, reacts with hydrochloric acid solution in water. ஸோ அகைன் நம்ம பார்த்தீங்கன்னா HCl போட்டு நம்ம ஆக்வஸ்ன்னு போடலாம், பிகாஸ் சொல்யூஷன் இன் வாட்டர். ஸோ இது என்ன கொடுக்குது? டு ப்ரொடியூஸ்னா ஓகே, இது ரெண்டுமே மிக்ஸ் ஆயிடுச்சு, இப்போ என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் ப்ரொடியூசிங் சோடியம் குளோரைட் சொல்யூஷன் அண்ட் வாட்டர். ஸோ சோடியம் குளோரைட் போட்டு அது சொல்யூஷன்றதுனால ஆக்வஸ் நம்ம போட்டுறோம். அண்ட் வாட்டர்ன்றது நம்ம லிக்விட் அப்படின்ற எல் அப்படின்னு நம்ம போட்டுறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து தேர்ட் கொஸ்டின். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக தேர்ட் கொஸ்டினும் நம்ம வந்து பார்த்துட்டோம். And next comes fourth question. நாலாவது கொஸ்டின் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். A solution of substance X is used for white washing. ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம அல்ஜிப்ராலாம் படிக்கும் போது நம்ம எக்ஸ்ன்னு போடுவோம். எக்ஸ்னா என்னன்னு தெரியாது நமக்கு, கரெக்டா? என்னன்னு தெரியாத ஒரு வேல்யூ நம்ம எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். இங்க நமக்கு என்ன சொல்றாங்க, என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, a solution of substance X is used for white washing. ஒயிட் வாஷிங் பண்றதுக்காக ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸோட சொல்யூஷன் நம்ம யூஸ் பண்றோம். எந்த சப்ஸ்டன்ஸ் ஒயிட் வாஷிங்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, ஆன்சர் இங்க போட்டிருக்கு. எந்த சப்ஸ்டன்ஸ் அது? கால்சியம் ஆக்சைடு சப்ஸ்டன்ஸ் தான் நம்ம இங்க யூஸ் பண்றோம். ஒன் செகண்ட். ஸோ கால்சியம் ஆக்சைடுன்ற சப்ஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன பண்றோம், ஒயிட் வாஷிங்காக யூஸ் பண்றோம். அண்ட் ரெண்டாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குன்னா, நேம் த சப்ஸ்டன்ஸ் எக்ஸ் அண்ட் ரைட் இஸ் ஃபார்முலா. சப்ஸ்டன்ஸ் எக்ஸ் அது என்ன சப்ஸ்டன்ஸ் ஒயிட் வாஷிங்காக யூஸ் பண்றோம் அண்ட் அதோட ஃபார்முலா எழுதுங்கன்றது தான் முதல் கேள்வி. ஸோ நம்ம கீழே ஆன்சர் எழுதிடுறோம். the substance whose solution in water is used for white washing is calcium oxide. Substance நம்ம எழுதிட்டோம். அண்ட் அதோட ஃபார்முலாவும் நம்ம கீழே எழுதுறோம். அண்ட் ரைட் த ரியாக்ஷன் ஃபார் த சப்ஸ்டன்ஸ் named in above with the water. அண்ட் அந்த பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸ் வாட்டரோட ரியாக்ட் பண்ணா என்ன ஆகுன்றதும் எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே கால்சியம் ஆக்சைடோட ஃபார்முலா தான் CaO. Ca ஃபார் கால்சியம், O ஃபார் ஆக்சைட். ஸோ கால்சியம் ஆக்சைட் இது சாலிட் ஸ்டேட்ல இருக்கு, சால்ட் மாதிரி. அண்ட் இது நம்ம வாட்டரோட மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, we get calcium hydroxide aqueous solution நமக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அண்ட் தென் கம்ஸ் நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் கொஸ்டின் இங்க வந்திருக்கு. பிஃபோர் தட் ஒன் செகண்ட், ஸ்டே ஆன்லைன். ஓகே டன். Now next comes fifth question. Why is the amount of gas collected in one of the test tube in the textbook activity 1.7 electrolysis of water double the amount collected in other? Name this gas. So இதுல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, உங்க புக்ல ஆக்டிவிட்டி 1.7 அப்படின்ற ஒரு பகுதியில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா there is an image and அந்த இமேஜ்ல இருக்கிற எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி ஒரு எக்ஸ்பிளனேஷன் அங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல கேள்வி என்ன அப்படின்னா, இந்த இமேஜ் நீங்க பார்க்கும்போது நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா அதுல என்ன நடக்குதாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ தே ஹேவ் டேக்கன் அ பிளாஸ்டிக் மக். ஒரு பிளாஸ்டிக் மக் எடுத்துக்கிட்டாங்க, கீழே 2 ஹோல்ஸ் வந்து ட்ரில் பண்ணியிருக்காங்க. அந்த ஹோல்ஸ்குள்ள என்ன பண்றாங்கன்னா கார்பன் எலக்ட்ராட்ஸ் வந்து உள்ள இன்சர்ட் பண்றாங்க. இன்சர்ட் பண்ணி அந்த ஹோல்ஸை கீழே வந்து டைட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த 2 கார்பன் எலக்ட்ராட்ஸ் இருக்குல்ல, அதுல ஒன்று வந்து
கேத்தோட், இன்னொன்று வந்து ஆனோடுன்னு சொல்லிட்டு ஒரு 6 வாட்ஸ் பேட்டரியில கனெக்ட் பண்றாங்க. அண்ட் கனெக்ட் பண்ணதுக்கு பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா தேர் போரிங் லிக்விட், அதில் வந்து வாட்டர் ஊத்துறாங்க. அண்ட் அந்த வாட்டர்ல வந்து என்ன இருக்கு, one second. So fill the mug with water such that the electrodes are immersed. Add few drops of dilute sulfuric acid. இல்ல dilute sulfuric acid ல ஆட் பண்றாங்க. And ரெண்டு டெஸ்ட் டியூப் எடுத்து filled with water. Take two test tubes filled with water and invert them over the two carbon electrodes. Filled with water டெஸ்ட் டியூப் எடுத்துட்டு அது என்ன பண்ணாங்கன்னா தலைகீழா திருப்பி அந்த அதாவது உள்ள இன்சர்ட் பண்ணிருக்க அந்த எலக்ட்ராட்ஸ் மேல க்ளோஸ் பண்றாங்க. இப்படி பண்ணது பிறகு ஸ்விட்ச் ஆன் த கரண்ட் அண்ட் லீவ் த apparatus டிஸ்ட்ரிபியூட் ஃபார் சம்டைம்ஸ். இப்போ கரண்ட் ஆன் பண்ணதுக்கு பிறகு அதுலேருந்து கேஸ் வந்து எவால்வ் ஆகுது. இப்போ ரெண்டு டெஸ்ட் டியூப்ல பார்க்கும்போது ஒரு டெஸ்ட் டியூப்ல கேஸ் கம்மியா இருக்கு, இன்னொரு டெஸ்ட் டியூப்ல கேஸ் அதிகமா இருக்கு. தெரியுது உங்களுக்கு? இந்த இமேஜ் பாத்தீங்கன்னா ஒரு இதுல கேஸ் கம்மியா இருக்கு, அந்த ஒயிட் கலர்ல இருக்க ஸ்பேஸ் கம்மியா இருக்கு, இன்னொன்னுல கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ கம்மியா இருக்குது வந்து ஆக்சிஜன், அதிகமா இருக்குது ஹைட்ரோஜன். ஸோ இங்க கொஸ்டின் என்ன வருது அப்படின்னா எதனால அந்த டெஸ்ட் டியூப்ல ஒரு கேஸ் மட்டும் அதிகமா இருக்கு, இன்னொரு கேஸ் கம்மியா இருக்கு? கம்மியா இருக்க கேஸ் விட டபுள் மடங்கு ஏன் அதிகமா இருக்கு? இதுதான் அங்க கொஸ்டின். ஸோ அதுக்கான ஆன்சர் என்னன்றது தான் இங்க போட்டிருக்கு. In activity 1.7, water is electrolyzed to give hydrogen gas at one electron and oxygen gas at electrodes. எதனால ஒண்ணுத்துல கம்மியா இருக்கு, இன்னொரு டபுளா இருக்கு அப்படின்னா கம்மியா இருக்குது ஆக்சிஜன், டபுளா இருக்குது ஹைட்ரோஜன். ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா H2O plus like H2O. ஸோ இது என்ன கொடுக்குது, எப்படி இது வந்துச்சு அப்படின்னா ஹைட்ரோஜன் பிளஸ் ஆக்சிஜன் சேர்ந்து. So two molecules of water on electrolysis give 2 molecules of hydrogen gas and 1 molecule of oxygen gas, or in other words the amount of hydrogen gas collected would be other than that of oxygen gas. So இங்க என்ன ஆகுதுன்னா இந்த H2O water வந்து decomposition reaction நடக்குது. You know what is decomposition reaction, right? ஸோ இந்த சாப்டர்ல வந்து உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. அது கம்போசிஷன் ரியாக்ஷன், டீகம்போசிஷன் ரியாக்ஷன் படிச்சிருப்பீங்க. டீகம்போசிஷன் ரியாக்ஷன் என்ன அப்படின்னா ஒரு காம்பவுண்ட்ல ஒரு எனர்ஜி கொடுத்து நம்ம அதுக்குள்ள இருக்க 2-3 காம்போனன்ட்ஸ் பிரிக்கிறது, அதுதான் வந்து டீகம்போசிஷன் ரியாக்ஷன். ஒரு காம்பவுண்ட்ல எனர்ஜி சென்ட் பண்ணி அதுக்குள்ள இருக்க காம்போனன்ட்ஸ் பிரிக்கிறது தான் நம்ம டீகம்போசிஷன் ரியாக்ஷன் நம்ம சொல்லுவோம். அண்ட் வாட்டர்ல இருந்து நம்ம ஹைட்ரோஜன் அண்ட் ஆக்சிஜனை பிரிக்கணும்னா நம்ம கரண்ட் தான் பாஸ் பண்ணணும், எலக்ட்ரிக் கரண்ட் நம்ம பாஸ் பண்ணணும். அதுதான் எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் தான் இப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படி யூஸ் பண்ணும்போது H2O டீகம்போசிஷன் ரியாக்ஷன் பண்ணும்போது ஹைட்ரோஜன் அண்ட் ஆக்சிஜன் தனியாக வரும். நீங்க பேலன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா when you balance the equation you get 2 hydrogens and 1 oxygen. அதனால தான் ஆக்சிஜனோட ஹைட்ரோஜன் டபுளா இருக்குன்றது இங்க சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். I hopefully you understood this, and without any further delay now let's jump to the next point. அடுத்த பாயிண்ட்காக இப்போ நம்ம ஜம்ப் பண்ணிடலாம். Okay, so next one comes here, the sixth question. Why does the color of copper sulfate solution change when an iron nail is dipped in it? இப்படியும் question கேட்கலாம். இல்லனா or an iron nail is dipped in the solution of copper sulfate for about 30 minutes. State the change in color. Observe, give the reason for the change. எதனால அயன் நெயில்னா இரும்புல அயன், நம்ம வீட்டில் வந்து ஆணி அடிப்போம் இல்லையா, அயன் நெயில்னா ஆணி. ஸோ இரும்புல இருக்கிற நெயில எதனால காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ல டிப் பண்ணும்போது அதோட கலர் சேஞ்ச் ஆகுது? இதுதான் அங்க கொஸ்டின். ஸோ அதுக்கான ஆன்சர் என்னன்னா when an iron nail is dipped in the copper sulfate solution, இரும்புல செஞ்ச ஆணியை நம்ம காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ல டிப் பண்ணும்போது the displacement reaction takes place. ஸோ நீங்க ஏற்கனவே இந்த சாப்டர் படிக்கும்போது you might have studied the types of reactions, combination reaction, decomposition reaction, decomposition reaction, அதுக்கப்புறம் வந்து லைக் exothermic reaction, endothermic reaction, reduction, oxidation, இதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் படிச்சிருப்பீங்க. அண்ட் அதுல ஒன் டைப் ஆஃப் ரியாக்ஷன் அங்க நடக்குது. அந்த ஒன் டைப் ஆஃப் ரியாக்ஷன் என்னன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்னா என்னன்னா பேர்லயே இருக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட், இடத்த மாத்திக்கிறது, பிளேஸ் வந்து சேஞ்ச் ஆகுது, டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இங்க என்ன ஆகுது அப்படின்னா ஃபெரஸ் அயன் நெயில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அயனை வந்து நம்ம கெமிஸ்ட்ரியில ஃபெரஸ் நம்ம சொல்லுவோம். அயனை நம்ம கெமிஸ்ட்ரியில ஃபெரஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபெரஸ் வந்து என்ன ஆகுதுன்னா காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனோட ரியாக்ட் ஆகுது. ஃபெரஸ் வந்து காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனோட ரியாக்ட் ஆகுது. அப்படி ரியாக்ட் ஆகும்போது இங்க ஃபெரஸ் இருக்கு, இங்க காப்பர் இருக்கு. ரெண்டுத்துல யார் வந்து அதிக ரியாக்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது எது வந்து அதிக ரியாக்டிவோ, மோஸ்ட் ரியாக்டிவோ, அது என்ன பண்ணுன்னா இடத்த வந்து சேஞ்ச் பண்ணிக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கும்.
அண்ட் அதுதான் இங்க கீழே ஈக்குவேஷன்ல நடந்திருக்கு. ஃபெரஸ் பிளஸ் காப்பர் சல்ஃபேட் gives ferrous sulfate plus copper. இங்க பாருங்க காப்பரோட இடத்த ஃபெரஸ் போய் பிடிச்சி காப்பரை வெளியில அனுப்பிச்சிடுது. ஏன் அப்படின்னா காப்பரை விட ஃபெரஸ் வந்து ரியாக்டிவ். ஓகே okay the color of copper sulfate solution fades due to the formation of the light green solution of iron sulfate. Now the next question comes, seventh question, give an example of double displacement reaction. டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனோட ஒரு எக்ஸாம்பிள் தான் இங்க கேட்டிருக்காங்க அண்ட் அதுக்கான ஆன்சரும் இங்க நம்ம கிட்ட இருக்கு, அதுவும் நம்ம இப்ப பார்த்துடலாம். So give an example of double displacement reaction other than one given activity 1.10. உங்க புக்ல ஆக்டிவிட்டி 1.10ல ஒரு டைப் ஆஃப் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் கொடுத்திருக்காங்க எக்ஸாம்பிள். அதை தாண்டி இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க அண்ட் அந்த எக்ஸாம்பிள் தான் சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் reacts to form sodium chloride and water. So sodium hydroxide, hydrochloric acid இது ரெண்டுமே சேரும்போது டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்க நடக்குது. டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ல வெறும் என்ன ஆகுதுன்னா ஃபெரஸ் காப்பர் மட்டும் அங்க சேஞ்ச் பண்ணிடுது. டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல என்ன ஆகும் அப்படின்னா ஃபெரஸ் வந்து இப்போ காப்பரோட இடம் பிடிக்குதுன்னா காப்பர் வந்து ஃபெரஸோட இடம் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். இப்போ இங்க ஈக்குவேஷன் நீங்க பாத்தீங்கன்னா கேன் ஏபிள் டு see சோடியம் ஹைட்ராக்சைட்ல இங்க சோடியம் இருக்கு, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ல இங்க ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் HCl இருக்கு. ஸோ என்ன ஆகுனா இந்த ஹைட்ரோஜன் இருக்குல்ல H இருக்குல்ல, இந்த H வந்து எண்ணெயோட பிளேஸ் பிடிச்சிது. H வந்து எண்ணெய் சோடியமோட இடத்த பிடிச்சிது, ஹைட்ரோஜன் சோடியமோட இடத்த பிடிச்சிருக்குது அண்ட் சோடியம் ஹைட்ரோஜனோட இடத்த பிடிச்சிருக்குது. அதனால என்ன ஆகுதுன்னா ஹைட்ரோஜன் வந்து இங்க சோடியமோட இடம் பிடிக்கிறதுனால ரெண்டு H ஒரு O இருக்கிறதுனால H2O வாட்டர் அங்க ஃபார்ம் ஆயிடுது. அண்ட் இங்க இருக்க சோடியம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ல இருக்க ஹைட்ரோஜனோட இடத்த பிடிக்கிறதுனால இங்க என்ன ஆகுதுன்னா NaCl ஆயிடுது. NaClனா சோடியம் குளோரைட் which is a salt which we use in day to day life. நம்ம day to day லைஃப்ல நம்ம குக்கிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண சால்ட்டா அது மாறுது. ஸோ இதுதான் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அண்ட் அந்த டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. ஓகே, நவ் லெட்ஸ் ஜம்ப் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட், நெக்ஸ்ட் கொஸ்டின். It is identify the substances that are oxidized and the substances which are reduced in the following reactions. நீங்க கீழே பார்க்குற ரியாக்ஷன்ல எந்த சப்ஸ்டன்ஸ் ஆக்சிடைஸ் ஆகிருக்கு, எந்த சப்ஸ்டன்ஸ் ரெடியூஸ் ஆகிருக்கு. இதுக்கு முதல்ல நம்ம ஆக்சிடேஷன்னா என்ன, ரிடக்ஷன் என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சிருந்துச்சுன்னா இது நமக்கு ஈஸி. 1 செகண்ட் அப்படியே இருங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் என்ன, ரிடக்ஷன் ரியாக்ஷன் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். ஆக்சிடேஷன் அப்படின்னு சொன்னாலே உங்க மைண்ட்ல வர வேண்டியது அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிடேஷன் அப்படின்னா என்னது, அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரோஜன். ரிடக்ஷன் சொன்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரோஜன், ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். இதை மட்டும் பேசிக்கா மைண்ட்ல வச்சிருந்தீங்கன்னா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஈஸி தான் உங்களுக்கு. ஸோ இங்கே என்ன இருக்கு, நமக்கு சோடியம் பிளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் சோடியம் ஆக்சைடு அப்படின்னு போட்டிருக்கு, கரெக்ட். இப்போ இந்த இடத்துல இந்த கெமிக்கல் ரியாக்ஷன், இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷன்ல இங்க என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ல ரியாக்டன்ட் இருக்கு, ப்ராடக்ட் இருக்கு. லெஃப்ட்ல இருக்குது ரியாக்டன்ட், ரைட்ல இருக்குது ப்ராடக்ட். இப்போ இங்க ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட்ல என்ன சேஞ்ச் அங்க நடந்திருக்குன்னு நீங்க பாருங்க. ரியாக்டன்ட்ல சோடியம் தனியா தான் இருக்கு, ஆனா ப்ராடக்ட்ல சோடியமோட ஆக்சிஜன் சேர்ந்துருக்கு. ஸோ சப்ஸ்டன்ஸ் ஆக்சிடைஸ்ட் இஸ் சோடியம். சோடியம் வந்து இங்க என்ன இருக்குன்னா ஆக்சிடைஸா இருக்கு. ஆக்சிடைஸ்னா என்னது, அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். சோடியம் வந்து இங்க ஆக்சிடைஸ் இருக்கு, அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஆஸ் இட் கெயின்ஸ் ஆக்சிஜன், ஆக்சிஜன் அது கெயின் பண்ணதுனால அது ஆக்சிடைஸ் ஆயிடுச்சு. அண்ட் ஆக்சிஜன் இஸ் ரெடியூஸ்ட், அண்ட் ஆக்சிஜன் என்ன இருக்குங்க, ரெடியூஸ் ஆயிருக்கு. ஆக்சிஜன் என்ன ரெடியூஸ் ஆயிருக்குன்னா இந்த கெமிக்கல் ஈக்குவேஷன்ல இங்க ப்ராடக்ட்ல தனியா வந்து லெஃப்ட்ல வந்து ஆக்சிஜன் இருந்துச்சு, கரெக்டா. இங்க ரைட்ல பார்க்கும்போது இந்த ஆக்சிஜன் இதுக்குள்ள போயிடுச்சு, தட் மீன்ஸ் இங்க இருந்து ரிமூவ் ஆகி இங்க போயிடுச்சு. ஸோ இட் இஸ் ரெடியூஸ்ட். நவ் நெக்ஸ்ட் கம்ஸ் சப்ஸ்டன்ஸ். ரெண்டாவது ஈக்குவேஷன் இருக்கு CuO, அதாவது காப்பர் ஆக்சைடு பிளஸ் ஹைட்ரோஜன் கிவ்ஸ் காப்பர் பிளஸ் வாட்டர். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நீங்க பார்க்கும்போது சப்ஸ்டன்ஸ் ரெடியூஸ் திஸ் காப்பர் as hydrogen is oxidized as it gains oxygen. ஸோ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இங்க லெஃப்ட்ல லைக் ப்ராடக்ட் இருக்கு, ரைட்ல வந்து லெஃப்ட்ல வந்து ரியாக்டன்ட் இருக்கு, ரைட்ல வந்து ப்ராடக்ட் இருக்கு. இந்த ரியாக்டன்ட்க்கும் ப்ராடக்ட்க்கும் என்ன நடந்தது அங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காப்பர்ல இருந்து ஆக்சிஜன் ரிமூவ் ஆயிருக்கு. காப்பர்ல இருந்து என்ன இருக்கு, ஆக்சிஜன் ரிமூவ் ஆயிருக்கு. ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னாலே அது ரெடக்ஷன் ரியாக்ஷன் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதனால தான் இங்க நம்ம என்ன சொல்றோம்னா சப்ஸ்டன்ஸ் ரெடியூஸ் திஸ் காப்பர். காப்பர் தான் இங்க ரெடியூஸ் ஆகிருக்கு. ஏன் காப்பர் ரெடியூஸ் ஆயிருக்கு, ஏன்னா ஹைட்ரோஜன் இஸ் ஆக்சிடைஸ்ட். ஹைட்ரோஜன் வந்து இங்க ஆக்சிடைஸ் ஆகிருக்கு as it gains oxygen. ஸோ இதுதான் ரெண்டு ஆன்சர்ஸ் இந்த கொஸ்டினுக்கானது. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். Now next comes the next question. What is balanced chemical equation? Why should chemical equation is be balanced?
கெமிக்கல் ஈக்குவேஷன் எதனால பேலன்ஸ் பண்ணோம், பேலன்ஸ் கெமிக்கல் ஈக்குவேஷனா என்ன, அதுதான் இந்த கேள்வி. அண்ட் அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றது கீழே இருக்கு. A balanced chemical equation has an equal number of atoms of different elements in the reactant and the product. The chemical equations should be balanced to satisfy the law of conservation of mass. நீங்க law of conservation of massன்றது நீங்க previous classesல நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது 9th 8th படிக்கும்போது you might have studied that law of conservation of mass. law of conservation of mass நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா ரியாக்ஷனுக்கு முன்னாடி ரியாக்டன்ஸோட மாஸ் என்னவா இருந்துச்சோ அதே மாஸ் ரியாக்ஷனுக்கு அப்புறம் ப்ராடக்ட்லயும் இருக்கும். ஸோ மாஸ் வந்து மாஸ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராய்ட். மாஸ் புதுசா ஆடும் ஆகாது, மாஸ் வந்து டிஸப்பியரும் ஆகாது, காணாமவும் போகாது. இதுதான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். ஆண்டோயின் லெவைசர் அப்படின்ற ஒருத்தர் கொடுத்துருக்க ஒரு லா தான். லா அப்படின்னா என்னன்னு தெரியும், நம்ம வந்து இந்தியாவில் இருக்கோம்னா இந்தியாவில் we have many laws, we have to follow that law. கரெக்டா? அதே மாதிரி நம்ம சயின்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா சயின்ஸ்ல நிறைய லா இருக்கு. கெமிஸ்ட்ரிக்கு தகுந்த மாதிரி லா இருக்கு, பயாலஜிக்கு தகுந்த மாதிரி லா இருக்கு, பிசிக்ஸ்க்கு தகுந்த மாதிரி லா இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் நமக்கு என்ன சொல்லுது, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, when you do a chemical reaction, ரியாக்ஷனுக்கு முன்னாடி ப்ராடக்ட்ல என்ன மாஸ் இருந்துச்சோ அதே மாஸ் ரியாக்ஷனுக்கு அப்புறம் ப்ராடக்ட்ல வரணும். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணும்போது லெஃப்ட்ல வந்து நம்ம கெமிக்கல் ரியாக்ஷனோட ஈக்குவேஷன் நம்ம எப்படி டிரைவ் பண்றோம், ரியாக்ஷனை படிக்கிறோம், அந்த ரியாக்ஷன்ல இருக்க கீவேர்ட்ஸை நம்ம சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் போட்டு நம்ம கீழே எழுதுறோம். நீங்க ஒன்ஸ் அந்த மேல இருக்க ரியாக்ஷனை படிச்சு கீழே நீங்க சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் போட்டுட்டீங்க அப்படின்னா தென் யூ மைட் நோட்டீஸ் சில மிஸ்மேட்ச் இருக்கும். லெஃப்ட்ல வந்து கவுண்ட் அதிகமா இருக்கும், ரைட்ல கவுண்ட் கம்மியா இருக்கும். ஏன்னா லெஃப்ட்ல வந்து கவுண்ட் கம்மியா இருக்கும், ரைட்ல கவுண்ட் அதிகமா இருக்கும். அக்கார்டிங் டு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் ரெண்டு பக்கமும் ஈக்குவலா இருக்கும். ஒன்னுக்கு அதிகம் ஒருத்தருக்கு கம்மி இருக்கக்கூடாது. பிகாஸ் மாஸ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராய்ட். இதுதான் லா. இதுதான் வந்து ஆண்டோயின் லெவைசர் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ்ல நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நம்பர் ஏற்றம் இறக்கம் இருக்கு இல்லையா, அதை நம்ம மேட்ச் அப் பண்ணணும். அந்த நம்பர் நம்ம என்ன பண்ணணும், we have to match it. அது நம்ம எப்படி மேட்ச் பண்ணணுன்றது தான் கெமிக்கல் பேலன்சிங் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல பேலன்சிங் கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ்ன்ற ஒரு டாபிக்ல நான் உங்களுக்கு ப்ரீவியஸாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதோட வீடியோ லிங்க் இந்த கிளாஸ் முடிஞ்சது அப்புறம் இதோட கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க செக் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணுங்க. நான் கண்டிப்பா இதோட டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வைக்கிறேன், நீங்க அதுல இருந்து எடுத்து நீங்க பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி கத்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் ஹியர். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டின், இதுக்கான ஆன்சர் இதுதான். ஸோ ஐ ஹோப்ஃபுல்லி யூ அண்டர்ஸ்டுட் திஸ். அண்ட் நெக்ஸ்ட் டாபிக் குள்ள நம்ம ஜம்ப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வி கம் டு 10th கொஸ்டின். ஸோ 10th கொஸ்டின் நமக்கு என்ன சொன்னா, வாட் டஸ் ஒன் மீன் பை எக்ஸோதெர்மிக் அண்ட் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன், கிவ் எக்ஸாம்பிள். முதல்ல எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனா என்ன, எண்டோதெர்மிக் ரியாக்ஷனா என்னன்றது நமக்கு தெரிஞ்சிடணும். அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸி ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. See, generally நம்ம வந்து for an example, let's say if you are going to any restaurant, ஒரு ரெஸ்டாரண்ட் குள்ள நீங்க போறீங்க அப்படின்னா ரெஸ்டாரண்ட் குள்ள போகும்போது சரி ரெஸ்டாரண்ட் கூட விடுங்க, I will tell you an example of lift எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. லிஃப்ட்டுக்குள்ள நம்ம போறோம்னா என்ட்ரி, லிஃப்ட்டுக்குள்ள இருந்து வெளில வரோம்னா அது எக்ஸிட். கரெக்ட்? வேற உள்ள போறோம்னா அது என்னது, என்ட்ரி. ENTRY, என்ட்ரி இஸ் ஃபார் என்டரிங் இன்சைட். எக்ஸிட் EXIT, எக்ஸிட் ஃபார் எக்ஸிட்டிங், தட் மீன்ஸ் வெளில போறது. கரெக்ட்? அந்த ஒரு லாஜிக் மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. என்ட்ரினா உள்ள போறது, எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். எண்டோதெர்மிக் அப்படின்னா ஹீட் உள்ள போகுது. ஹீட் என்ன ஆகுது, ஹீட் இஸ் கோயிங் இன்சைட், ஹீட் இஸ் பீன் அப்சார்ப்ட். சி எண்டோதெர்மிக் எக்ஸோதெர்மிக் ரெண்டுத்துலயும் தெர்மிக்ன்ற வார்த்தை வருது. தெர்மிக் வந்தாலே தெர்மல் அப்படின்னாலே ஹீட்னு அர்த்தம். தெர்மல்னா என்னது, ஹீட்னு அர்த்தம். எண்டோதெர்மிக் அப்படின்னா என்னது, எண்டோதெர்மிக்னா என்ட்ரி உள்ள, லைக் ஹீட் இஸ் பீன் அப்சார்ப், ஹீட் வந்து உள்ள போயிடுது. எக்ஸோதெர்மிக்னா ஹீட் வெளியில வருது, ஹீட் வந்து வெளியில ரிலீஸ் ஆகுது, ஹீட் இஸ் பீன் ரிலீஸ்ட், வெளியில வருது. பிகாஸ் எக்ஸிட்க்கு EXIT எக்ஸிட் நம்ம போடுறோம், இங்க எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் நம்ம போறோம். ஸோ எண்ட் எக்ஸிட், என்ட்ரி எக்ஸிட், எண்டோதெர்மிக் எக்ஸோதெர்மிக். இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ அப்படி இங்க பார்க்கும்போது இங்க என்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் என்னன்றது பொறுத்து இருக்கு. ஸோ இப்போ நம்ம இது படிச்சு பார்க்கலாம், நமக்கு புரியும். ஸோ தோஸ் ரியாக்ஷன் இன் விச் ஹீட் இஸ் எவால்வ்ட் ஆர் நோன் அஸ் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ரெண்டு சொல்யூஷன்ஸ் கிட்ட இருக்கு. இந்த ரெண்டு சொல்யூஷனை நான் மிக்ஸ் பண்றேன், ரெண்டு சொல்யூஷனுமே நார்மல் டெம்பரேச்சர் தான் இருக்கு. பட் அது மிக்ஸ் பண்ண போது கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணதுக்கு பிறகு அது ஹீட் ஆகுது. கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணது பிறகு அது சூடா இருக்கு. இட் இஸ் பீன் ஹீட்டட், தட் மீன்ஸ் ஒரு ஹீட் எவால்வ் பண்ணுது அப்படின்னா
அந்த ரியாக்ஷன் நம்ம என்ன சொல்லுவோம், அந்த ரியாக்ஷனை தான் நம்ம எக்ஸோதெர்மிக் சொல்லுவோம். ஏன் எக்ஸோதெர்மிக் சொல்லுவோம்? பிகாஸ் இட் இஸ் ரிலீசிங் த ஹீட் இஸ் கமிங் அவுட். ஸோ இட் இஸ் நோன் as what? எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். அதே போல எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் என்னன்றது கீழே போடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ல அங்கே இன்னொரு பாயிண்ட் இருக்கு, அதுவும் நான் சொல்லிடுறேன். ஜென்ரலி when you are writing a chemical equation, இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து எக்ஸோதெர்மிக் அப்படி நீங்க சொல்லணும்னு விரும்புறீங்கன்னா you have to put plus heat. பிளஸ் ஹீட்னா ஹீட் ஆட் ஆகுது, ஹீட் வந்து வெளியில வருது, ஆடிங் இன், ஹீட் வந்து கம்மிங் அவுட், ஆட் ஆகுது. ஸோ பிளஸ் ஹீட்ன்றது நீங்க போடணும். ஸோ இதுக்கு கீழே எக்ஸாம்பிள் இருக்கு. கார்பன் பிளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் ஹீட். ஸோ கார்பன் பிளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் ஹீட். நம்ம வந்து மூச்சு வாங்குறோம்ல, we are inhaling the air, correct? We are inhaling the air. While inhaling, we are inhaling the oxygen. Oxygen தான் நம்ம பாடிக்குள்ள போகுது. பட் when we are exhaling, நம்ம காத்து வெளியில விடும்போது வெளில வருது கார்பன் டை ஆக்சைடு. நம்ம படிச்சிருப்போம் பயாலஜில, கரெக்ட்? ஸோ உள்ள ஆக்சிஜன் எடுக்கிறோம், வெளில கார்பன் டை ஆக்சைடு எடுக்கலாம். ஆனால் என்னைக்காச்சும் நோட்டீஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா, நம்ம விடுற மூச்சு நம்ம வாயிலேருந்து வர காத்து சூடாக தான் இருக்கும். விடுற மூச்சு வாயிலேருந்து வர காத்து ஹீட்டாக இருக்கும். நம்ம பாடியோட ஹீட் தான் வெளில போகுது. பட் இது ஒரு வகையான எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ பிகாஸ் கார்பன், நம்ம பாடிக்குள்ள நிறைய கார்பன் இருக்கு, ஆக்சிஜன் உள்ள போகுது, ஆக்சிஜனோ கார்பனோ மிக்ஸ் ஆகி கார்பன் டை ஆக்சைடு கிரியேட் ஆகுது. அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளில வரும்போது carbon dioxide is coming out with the heat. சூடான காத்து வெளில வருது. So that could be a best example for you to remember this, okay? And the next point is, so nitrogen plus hydrogen ரெண்டுமே சேர்ந்தா you get ammonia plus heat. So ammonia plus heat, இது another example. So இங்க வந்து state மென்ஷன் பண்ணிருக்காங்க, gaseous state, இது gaseous state கொடுக்குது. So carbon is a sulfur, carbon is a solid state, oxygen is a gaseous state, and carbon dioxide is a gaseous state. ஸோ ஐ ஹோப் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் என்னன்னு புரிஞ்சிருக்கும். இப்போ எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் நம்ம பார்த்துலாம். எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ட்ரி, உள்ள என்டர் ஆகுது, அப்சர்விங், உள்ள அப்சர்வ் பண்றது. ஸோ தோஸ் ரியாக்ஷன் இன் விச் ஹீட் இஸ் அப்சர்வ் ஆர் நோன் அஸ் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். ஏன்னா ஹீட் வந்து உள்ள போயிடுது, ஹீட் வந்து உள்ள அப்சர்வ் ஆயிடுது. அதாவது when I am mixing a chemical, அந்த கெமிக்கல்ல ஹீட்டட் கெமிக்கல் தான், சூடான கெமிக்கல் தான். பட் அது போட்டோன்னே சூடு காரணமா போயிடுச்சு, சூடு வந்து உள்ள அப்சர்வ் ஆயிடுச்சு அப்படின்னா, நியூட்ரலைஸ் ஆயிடுச்சு, அப்சர்வ் ஆயிடுச்சுன்னா அதுதான் நம்ம எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ an endothermic reaction is usually indicated by writing minus heat on the product side of the chemical equation. Minus heatனா heat is been reduced, heat is been உள்ள போயிடுச்சு, அப்சர்வ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து லைக் கார்பன் பிளஸ் சல்ஃபர், கார்பன் சல்ஃபைட் மைனஸ் ஹீட்னு நம்ம போட்டிருக்கோம். அண்ட் நைட்ரோஜன் பிளஸ் ஆக்சிஜன் லைக் இது நம்ம போட்டிருக்கோம். அண்ட் ஹீட் நைட்ரோஜன் minus heat நம்ம போடுறோம். that means endothermic reaction அப்படின்னு சொல்லி நம்ம இங்க ப்ரூவ் பண்றோம். And jumping to the next question, see what is respiration consideration, why is respiration considered as exothermic reaction? respiration ஏன் exothermic reaction சொல்லி கன்சிடர் பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். நம்ம மூச்சு வாங்கும்போது ஆக்சிஜன் உள்ள போகுது, வெளியில வரும்போது கார்பன் டை ஆக்சைடு வெளில வருது, வர கார்பன் டை ஆக்சைடு சூடாக தான் வருது, கரெக்ட்? அப்போ அது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் தானே, பிகாஸ் எக்ஸோதெர்மிக்னா ரிலீசிங் ஹீட் வெளில ரிலீஸ் ஆகுது. ஸோ எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் தான், அதுதான் இங்க பாயிண்ட் பை பாயிண்டா இங்க போட்டிருக்கு. இதனால உள்ள போன காத்து வெளில வரும்போது கார்பன் டை ஆக்சைடா வருது அப்படின்னா, நம்ம பாடியில நிறைய கார்பன் இருக்கு. அண்ட் நம்ம சாப்பிட்ற ஃபுட்ல கூட குளுக்கோஸ் இருக்கு, அந்த குளுக்கோஸ்ல கார்பன் கண்டென்ட் இருக்கு, C6H12O6. ஸோ சினா கார்பன், H ஃபார் ஹைட்ரோஜன், O ஃபார் ஆக்சிஜன். ஸோ இது நம்ம பாடிக்குள்ள இருக்கு. நம்ம சுவாசிக்கிற காத்து ஆக்சிஜன், while respiration, when we are inhaling the oxygen is been reacted with the glucose. நம்ம சாப்பிட்ட ஃபுட்டோட அந்த ஆக்சிஜன் ஆகுது, ரியாக்ட் ஆகுது. நீங்க லைஃப் ப்ராசஸ் சாப்டர்ல 6வது சாப்டர் லைஃப் ப்ராசஸ் சாப்டர்ல நீங்க கண்டிப்பா இதை படிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ குளுக்கோஸோட ஆக்சிஜன் ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு வெளில வருது என்னது? we get கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர் பிளஸ் எனர்ஜி. கார்பன் டை ஆக்சைடுன்றது நம்ம பாடியில கிரியேட் ஆகிற கேஸ், அது நம்ம மூக்கு வழியா வெளில வந்துருது. H2O அப்படின்றது வாட்டர் கண்டென்ட் நம்ம பாடிக்குள்ள ஸ்டேபிளா இருக்கு. அண்ட் அது கூடவே நமக்கு எனர்ஜி கிடைக்குது. அண்ட் அந்த எனர்ஜி மூலமா தான் நம்ம நியூட்ரிஷியஸா இருக்கும், we are healthy, we can do all the rest of the works. and நம்ம பாடியோட எல்லா ஆர்கன்ஸுமே கரெக்டா ப்ராப்பரா ஃபங்க்ஷனிங் ஆகுது. ஓகே, now next the 12th question, why are decomposition reaction called the opposite of combination reaction? Write equation for this reaction. decomposition reaction எதுக்கு opposite of combination reaction சொல்றாங்க? see முதல்ல combination reaction என்ன, decomposition reaction என்னன்றது நீங்க புரிஞ்சுக்கணும். காம்பினேஷன் அப்படின்னு சொன்னாலே என்ன ஞாபகம் வருது? ஜென்ரலா நீங்க ரெஸ்டாரண்ட்ஸ் போறீங்க, when you take a menu card, when you order the food, you can see some combo offer. Combo na, it is a combination of 2 to 3 dishes, correct? Combo means what? It is a combination of
2 to 3 dishes. ரெண்டு மூணு சப்ஸ்டன்சஸ் ஒன்று சேருது அப்படின்னா அதுதான் நம்ம காம்பினேஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ காம்பினேஷன் ரியாக்ஷன்னா என்ன அப்படின்னா ரியாக்ஷனுக்கு முன்னாடி when it is in a product, when it is in a reactant, there are 3 substances. But when it becomes a product, there is only one substance. Upon the one substance is a combination of these 3 substances, correct? This one new substance, this one new product is the combination of these 3 reactants. So that is what we say combination reaction. Combination reaction na இதுதான். Decomposition reaction na என்னன்றதை நம்ம பார்க்கலாம். Decomposition reaction na ரொம்ப சிம்பிள். You know the music composes the music, correct? இப்போ ஏஆர் ரெஹமான் இருக்காங்க, அனிருத் இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் இங்க இருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, they are composing the music. மியூசிக்கை கம்போஸ் பண்றாங்கன்னு நம்ம சொல்றோம். கம்போஸ்னா என்ன, கம்போஸ்னா டிஃப்ரெண்ட் டியூன்ஸை மிக்ஸ் அப் பண்றாங்க. ஸோ கம்போஸ்னா மிக்சிங்கிறது தெரியுது, டீகம்போஸ்னா பிரிக்கிறது. டீகம்போஸ்னா நம்ம என்ன பண்றோம், we are separating everything, ஸ்ப்ளிட் பண்றது, எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்றது தான் டீகம்போஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ இங்க கொஸ்டின் என்ன இருக்குன்னா, why are decomposition reaction or called opposite of combination reaction? Of course combination reaction க்கு opposite தான் decomposition reaction. எதனால அப்படின்றது தான் அங்க கொஸ்டின். ஸோ ரைட் த ஈக்குவேஷன் ஃபார் திஸ் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனுக்கான ஈக்குவேஷன்ஸை எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த ரியாக்ஷன் தான் இங்கே கீழே நமக்கு டிஸ்பிளே ஆகியிருக்கு. ஸோ இங்கே ப்ராப்பராக ஸ்க்ரீனில் வந்து நான் இங்கே ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கும் போது கொஞ்சம் மேலே கீழே இமேஜஸ்லாம் இங்கே ஆட் ஆனா இருக்கு. பட் நோ ப்ராப்ளம், நீங்கள் வெறும் அந்த கெமிக்கல் ஈக்குவேஷனை மட்டும் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் ரிமெம்பர், இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த கிளாஸோட நோட்ஸ் எல்லாமே இதோட டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு இருக்கும். ஸோ ஐ வில் ப்ரொவைட் த டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு எல்லாமே நான் கொடுக்குறேன். அண்ட் அட் த எண்ட் ஆஃப் திஸ் செஷன், இந்த செஷனோட எண்டில் நான் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் தருவேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்கை நீங்க கிளிக் பண்ணி அதில் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா அதில் நிறைய நோட்ஸ் பிடிஎஃப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அதை தாண்டி நிறைய ஈவெண்ட்ஸ் நம்ம டெஸ்டிங்ல கண்டக்ட் பண்றாங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்காக. அந்த ஈவெண்ட்ஸோட வீடியோ லிங்க்ஸ் கூட உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஈவெண்ட்ஸை ஃப்ரீயா பார்ட்டிசிபேட் பண்ணி அட்டென்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வாட்ஸ்அப் குரூப் மூலமா. ஓகே, ஸோ ஐ வில் ஷேர் தட் அட் த எண்ட் ஆஃப் தி செஷன். ஸோ பிஃபோர் தட் லெட்ஸ் கம்ப்ளீட் த கிளாஸ். ஸோ இங்க பாருங்க, வாட்டர் இருக்கு. ஸோ இந்த வாட்டர் H2O அப்படின்னா வாட்டர் நமக்கு தெரியும். ஸோ வி ஆர் டீகம்போசிங் இட். நம்ம டீகம்போஸ் பண்ணி நம்ம ஹைட்ரோஜன் அண்ட் ஆக்சிஜன் தனியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ரிமெம்பர், when we talk about the decomposition reaction, ஒரு ப்ராடக்ட் அதுலேருந்து 2-3 சப்ஸ்டன்சஸ் வந்து நம்ம டீகம்போஸ் பண்ணோம், பிரித்து எடுக்கணும் அப்படின்னா, பிரித்து எடுக்கணும்னாலே அதுக்கு எனர்ஜி தேவை, கரெக்ட்? ஒரு எனர்ஜி கொடுத்தாதான் டீகம்போசிஷன் ரியாக்ஷன் நடக்கும். அந்த எனர்ஜி 3 டைப்ஸ்ல நம்ம தரலாம். ஒன்று எலக்ட்ரிக் யூஸ் பண்ணி எலக்ட்ரிக் கரண்ட்டை கொடுத்து நம்ம பண்ணலாம், அதுதான் எலக்ட்ராலிசிஸ். இன்னொன்று நம்ம லைட் எனர்ஜி தரலாம். லைட் எனர்ஜி என்ன, சன்லைட்டோட எனர்ஜி, ஃபோட்டோசிந்தசிஸ், அது எல்லாமே வந்து லைட் எனர்ஜி தான் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். இன்னொன்று வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஹீட் எனர்ஜி தரலாம். ஸோ இந்த ஹீட் எனர்ஜி, லைட் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரிக் எனர்ஜி, இது மூணுத்துல எது வேணாலும் நம்ம தரலாம். டிபெண்ட்ஸ் ஆன் வாட் கைண்ட் ஆஃப் காம்பவுண்ட் இட் இஸ். அந்த காம்பவுண்ட் என்ன மாதிரியான காம்பவுண்ட், அதுக்கு என்ன மாதிரியான எனர்ஜி யூஸ் பண்ணமோ அந்த எனர்ஜி அது மேலே அப்ளை பண்ணோம் அப்படின்னா we can able to split it. நம்மளால வந்து அதை டீகம்போஸ் பண்ணி எடுத்து பிரித்து பார்க்க முடியும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் ஹியர் அகைன். இங்க பாருங்க, டீகம்போசிஷன் ரியாக்ஷனுக்கான எக்ஸாம்பிள் தான் இங்க மேலே இருக்கு. தட் இஸ் H2O, that is water. அதுல வந்து நம்ம என்ன பண்றோம், எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறோம். we are giving the electric current to decompose it and we get ரெண்டு செப்பரேட்டா நமக்கு கிடைக்குது, ஹைட்ரோஜன் அண்ட் ஆக்சிஜன் செப்பரேட்டா ரெண்டு கிடைக்குது. அதே மாதிரி இதுதான் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். when we talk about the combination reaction, ஹைட்ரோஜன் பிளஸ் ஆக்சிஜன் இது ரெண்டுமே கம்பைன் பண்ணா we get H2O. ஸோ காம்பினேஷன் ரியாக்ஷன் என்ன, டீகம்போசிஷன் ரியாக்ஷன் என்னன்றது நல்ல ரிவிஷன் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் ஜம்ப் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா, ரைட் ஒன் ஈக்குவேஷன் ஈச் ஃபார் த டீகம்போசிஷன் ரியாக்ஷன் வேர் எனர்ஜி இஸ் சப்ளைட் இன் த ஃபார்ம் ஆஃப், ஓகே அங்கே ஹைட் ஆயிருக்கு. ஸோ ரொம்ப சிம்பிள். இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, டீகம்போசிஷன் ரியாக்ஷன் பற்றி இப்போ நான் சொன்னேன். அதில் வந்து 3 வகையான எனர்ஜி யூஸ் பண்ணணும்னு நான் சொன்னேன். வி யூஸ் த லைட் எனர்ஜி, அதுதான் ஃபோட்டோசிந்தசிஸ் நான் சொன்னேன், சன்லைட் எனர்ஜி நம்ம யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது என்னன்னா, வி யூஸ் த எலக்ட்ரிக் கரண்ட், அது ஒரு எனர்ஜி நம்ம யூஸ் பண்ணுறோம். மூணாவது வி யூஸ் த தெர்மல் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி நம்ம யூஸ் பண்ணுறோம். மூணுத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் தாங்க அப்படின்றது தான் இங்கே கொஸ்டின். அந்த எக்ஸாம்பிள் தான் கீழே அந்த இமேஜில் இருக்கு. ஸோ யூ கேன் see the image, கால்சியம் கார்பனேட், அதை நம்ம பிரிக்கிறதுக்காக நம்ம ஹீட் யூஸ் பண்ணுறோம். ஹீட் எனர்ஜி கொடுத்து நம்ம டீகம்போஸ் பண்ணுறோம். ஹீட் எனர்ஜி கொடுக்கறதுனால நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குதுன்னா, we get calcium oxide plus carbon dioxide. calcium oxide plus carbon dioxide சொல்லிட்டு 2 ப்ராடக்ட்ஸ் நமக்கு கிடைக்குது. அண்ட் சில்வர் புரோமைட், இதுக்கு நம்ம லைட் எனர்ஜி யூஸ் பண்ணுறோம். we are giving light energy to split up பண்ணுறோம். அண்ட் அது மூலமாக நமக்கு கிடைக்குது
சில்வர் கிடைக்குது அண்ட் bromine நமக்கு கிடைக்குது. And then வாட்டருக்கான எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் ஸ்லைட்ல நம்ம பார்த்தோம். அதுக்கு எலக்ட்ரிசிட்டி நம்ம யூஸ் பண்றோம். ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள் ஃபார் தட். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், 13 பாயிண்ட் நம்ம முடிச்சோம். அடுத்த 14th பாயிண்ட் நம்ம பார்த்தோம்னா வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டிஸ்பிளேஸ்மென்ட் அண்ட் டபுள் டிஸ்பிளேஸ்மென்ட் ரியாக்ஷன். ஒன் செகண்ட் ஸ்டே ஆன்லைன். So what is the difference between the displacement and double displacement reaction? நான் ஏற்கனவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் என்னன்னு சொல்லியிருந்தேன், டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் என்னன்னு சொல்லியிருந்தேன். கரெக்ட்? ஸோ இங்க என்ன ஆகுது அப்படின்னா மோஸ்ட் ரியாக்டிவ்ன்றது லெஸ் ரியாக்டிவை ரீப்ளேஸ் பண்ணிடுது. ஸோ மோஸ்ட் ரியாக்டிவ் லெஸ் ரியாக்டிவ். இதுக்கு யூஸ்வலாக நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். அந்த எக்ஸாம்பிள் வந்து என்னோட லைவ் கிளாஸஸ்ல நான் சொல்லியிருக்கேன். இந்த ரிவிஷன் கிளாஸ்ல நான் உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். உங்களோட கிளாஸ் ரூம்ல when you go to your school, when you go to your classroom, you might see different kind of students are there. Correct? Some students are most reactive, some students are least reactive, some students are சில ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக ரியாக்ட் பண்ணுவாங்க, சில ஸ்டூடெண்ட் ரியாக்டர் ரொம்ப ரேராக தான் ரியாக்ட் பண்ணுவாங்க, சில ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டுத்துக்கு நடுவில் இருப்பாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச், மிடில் பெஞ்ச், லாஸ்ட் பெஞ்ச் இந்த கேட்டகரி வச்சுக்கோங்களேன். சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா டீச்சர் ஏதாச்சும் திட்டினாலே சின்ன விஷயத்தெல்லாம் அழுதுருவாங்க. சின்ன விஷயத்துக்குனா they will start to cry, they will start to feel hurted, they start to அதாவது அவங்களால தாங்கிக்க முடியாது. So they are the most reactive because சின்ன விஷயம் கூட அவங்களுக்கு அஃபெக்ட் பண்ணுது. They are most reactive peoples, most reactive students, most reactive friends of yours. அதுதான் ஒரு கேட்டகரி. ரெண்டாவது கேட்டகரி வந்து லைக் ரெண்டுத்துக்கும் நடுவில் மிடில் பெஞ்ச்ல இருக்க பீப்புள்ஸ்லாம் மிடில் ரியாக்டிவிட்டி. அவங்களாம் எப்படின்னா சின்ன விஷயத்துக்கு ரியாக்ட் அவ்வளோ சீக்கிரம் ஆக மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல பார்க்குற நம்ம ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல இருக்கவங்க எல்லாமே முக்கியம் நான் சொல்ல வரல. டோன்ட் திங்க் ஆஃப் தட். ஐம் ஜஸ்ட் கிவிங் அ நார்மல் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ நான் உங்களை யாருமே வந்து ஹர்ட் பண்ணல. ஸோ ஜென்ரலி ஐம் டெல்லிங் தேர் ஆர் சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ரியாக்ட் ஃபார் ஈவன் சில்லி திங்ஸ். தேர் ஆர் சம் ஸ்டூடெண்ட்ஸ் சில்லி திங்ஸ்க்கு ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, பட் கொஞ்சம் விக்ரஸாக போச்சுன்னா ரியாக்ட் பண்ணுவாங்க. அவங்களாம் மிடில் ரியாக்டிவிட்டி. இதுவே சில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, மோஸ்ட்லி இந்த லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களாம் வந்து எவ்வளோ பெரிய டேஞ்சர் ஜோன் வந்தால் கூட அவ்வளோ சீக்கிரம் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. தே ஒன்ட் ரியாக்ட். அவ்வளோ சீக்கிரம் அவங்க அழுகுறதோ இல்லை ஃபீல் பண்ணுறதோ அவ்வளோ சீக்கிரம் வராது. ஸோ இதே மாதிரி தான் இந்த யூனிவர்ஸ்ல இது வரைக்கும் 118 எலிமெண்ட்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. டோட்டலி 118 எலிமெண்ட்ஸ் ஆர் தேர் இன் திஸ் யூனிவர்ஸ் which you will learn in the periodic classification of elements என்ற சாப்டர்ல நீங்க படிப்பீங்க. இத்தனை எலிமெண்ட்ஸ்ல there are some elements they are most reactive. most reactiveனா சின்ன விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க. தண்ணி பட்டுச்சுன்னா ரியாக்ஷன், காத்து பட்டுச்சுன்னா ரியாக்ஷன், சின்ன விஷயத்துல ரியாக்ஷன் காட்டுறது தான் மோஸ்ட் ரியாக்டிவ். நடுவில் ஒரு சில மிடில் ரியாக்டிவிட்டி சீரீஸ்ல சில எலிமெண்ட்ஸ் இருக்கு. அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் சின்ன விஷயத்துல ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, பட் ஒரு சில விஷயத்துக்கு சீக்கிரமாவே ரியாக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் மிடில் ரியாக்டிவிட்டி. இதுவே நீங்க லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட் ரியாக்டிவ்னா அவ்வளவு சீக்கிரம் அவங்க ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. உதாரணத்துக்கு கோல்டு, சில்வர் இதெல்லாம் வந்து அவ்வளவு சீக்கிரம் ரியாக்ட் ஆகாது. தண்ணி பட்டாலோ இல்ல எது பட்டாலும் அவ்வளவு சீக்கிரம் ரியாக்ட் ஆகாது. அதோட மெல்டிங் பாயிண்ட் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட்லாம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற எலிமெண்ட்ஸ்ல மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் பார்க்கும்போது there are some elements, there are some metals, there are some elements which are most reactive, and there are some elements, metals, which are less reactive. So the reactivity series அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த reactivity series உங்களோட புக்ல கொடுத்துருப்பாங்க. எது வந்து மோஸ்ட் ரியாக்டிவ், எது லீஸ்ட் ரியாக்டிவ். மோஸ்ட் ரியாக்டிவ் வந்து லீஸ்ட் ரியாக்டிவிட்டிக்கும் ஒரு சீரிஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அசெண்டிங் ஆர்டர்ல இல்லை டிசெண்டிங் ஆர்டர்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனா இருந்தாலும் சரி, டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனா இருந்தாலும் சரி, உங்களால ஈஸியா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ இங்க பாக்குற எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தலாம். இங்க ஃபெரஸ் பிளஸ் காப்பர் சல்ஃபேட் இருக்கு. இங்க ஃபெரஸ் அண்ட் காப்பர் சல்ஃபேட் இங்க என்ன ஆகுது அப்படின்னா ஆஃப்டர் ரியாக்ஷன் ஃபெரஸ் வந்து சல்ஃபேட்டோட மிக்ஸ் ஆகி காப்பர் தனியா வந்துச்சு. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபெரஸ் வந்து காப்பரோட மோஸ்ட் ரியாக்டிவ். ஃபெரஸ் வந்து காப்பரோட மோஸ்ட் ரியாக்டிவ். ஸோ more reactive metal replaces the less reactive. More reactive metal replaces the less reactive. So ferrous வந்து more reactive, so it replaces the less reactive. less reactive-ஆ இருக்கிற காப்பரை நவுத்திட்டு ferrous வந்து அந்த இடத்த போய் பொடிச்சிடுது. Okay, and next this is the displacement reaction where iron displaces the copper of its solution. இதே போல டபுள் டிஸ்பிளேஸ்மென்ட் பார்த்தோம் அப்படின்னா இங்க பாருங்க, silver nitrate plus sodium chloride gives silver chloride and sodium nitrate. ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா சில்வர் வந்து சோடியமோட இடத்த பிடிச்சிடுது அண்ட் சோடியம் வந்து சில்வரோட இடத்த பிடிச்சிடுது. ஸோ எது மோஸ்ட் ரியாக்டிவோ அது வந்து லீஸ்ட் ரியாக்டிவோட இடத்த போய் பிடிக்குது.
அண்ட் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன ஆகுதுன்னா லீஸ்ட் ரியாக்டிவ் என்ன பண்ணோம் அப்படின்னா நீ ஏன் எடுத்து பிடிக்கிறியா நான் உன் எடுத்து பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அதோட எடுத்து போய் பிடிச்சி இந்த மாதிரி டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது. டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னாலே பிளேஸ் சேஞ்ச் பண்றது, அது வந்து இந்த ஈக்குவேஷன்ல நடக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்க்குற கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், சின்னதாக இருக்கும். நம்ம இவ்வளோ தூரம் வந்து தான் ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருந்தோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் வேகமாக போயிடலாம், ஸோ தட் வி கேன் கம்ப்ளீட் த செஷன் ஆன் டைம். ஸோ இந்த ரீஃபைனிங், நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த ரீஃபைனிங் ஆஃப் சில்வர், த ரெக்கவரி ஆஃப் சில்வர் ஃப்ரம் த சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் இன்வால்வ்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை காப்பர் மெட்டல், ரைட் டவுன் த ரியாக்ஷன் இன்வால்வ். ஸோ இங்கே கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னா சில்வரை நீங்கள் சில்வர் நைட்ரேட் வந்து ரிகவரி பண்ணணும் அப்படின்னா காப்பர் மெட்டலோட பண்ணும்போது அங்கே வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கும். அந்த ரியாக்ஷன் மட்டும் எழுதி காட்டுங்கன்னு சொல்றாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் ஆஸ் த கொஸ்டின் ஹேவ் கிவன் டு அஸ், அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், கெமிக்கல் ஈக்குவேஷன் நாங்கள் ஃபார்ம் பண்ணுறோம். கெமிக்கல் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணோம்னா இங்கே ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் இருக்கு. ஸோ சில்வர் நைட்ரேட் ஆக்வஸ் சொல்யூஷன் போட்டுட்டோம். இன்வால்வ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை காப்பர் மெட்டல், காப்பர் மெட்டலோட டிஸ்பிளேஸ்மெண்ட் காப்பர் மெட்டல் போட்டோம். இப்போ இங்கே சில்வர் இருக்கு, இங்கே காப்பர் இருக்கு. இது ரெண்டுத்துல எது வந்து மோர் ரியாக்டிவ், எது லெஸ் ரியாக்டிவ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ மோர் ரியாக்டிவ் அண்ட் லெஸ் ரியாக்டிவ் பார்க்கும்போது சில்வர் வந்து லெஸ் ரியாக்டிவ், அவ்வளோ சீக்கிரம் ரியாக்ட் பண்ணாது. பட் காப்பர் வந்து மோர் ரியாக்டிவ் கம்பேர் டு சில்வர். ஸோ காப்பர் என்ன பண்ணுதுன்னா சில்வரோட இடத்த போய் பிடிச்சிது. அதனால தான் இங்கே ரியாக்டன்ட்ல சில்வர் நைட்ரேட் பிளஸ் காப்பர் இருக்கு, ப்ராடக்ட்ல சில்வரோட இடத்த காப்பர் போய் பிடிச்சிருச்சு. ஸோ காப்பர் நைட்ரேட் ஆயிடுச்சு அண்ட் சில்வர் அங்கே தனியாக நமக்கு வந்துருச்சு. அண்ட் நெக்ஸ்ட் கம் 16th கொஸ்டின், what do you mean by a precipitation reaction? precipitation reaction என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. precipitation reaction முதல்ல precipitate என்னன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். சில சொல்யூஷன்ஸ்ல சில விஷயங்களை நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். பட் மிக்ஸ் பண்ற அந்த விஷயம் சாலிபிள் ஆகாம இன்சாலிபிள் ஆகவே கீழே தேங்கி நிற்கும். ஜஸ்ட் லைக் ஹவு நீங்க வந்து ஒரு 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 டீ காஃபி மில்க் நீங்க குடிக்கிறீங்க, அதை நீங்க பிஸ்கெட்டை டிப் பண்றீங்க. அந்த பிஸ்கெட்ல டிப் பண்ணும்போது ஹீட்ல அது உடஞ்சிருச்சு. அது என்ன ஆகும், அப்படியே கீழே இறங்கி அப்படியே போய் ஒரு இடத்துல போய் சஸ்டெயின் ஆகுமா, ஒரு இடத்துல போய் தனியாக போய் நிற்குமா, அதுதான் வந்து நம்ம precipitate அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஜென்ரலாக நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பண்ணும்போது ரெண்டு சொல்யூஷன்ஸை நம்ம மிக்ஸ்அப் பண்ணும்போது உள்ள வந்து ஏதோ ஒன்று ஃபார்ம் ஆகும், ஏதோ ஒரு வகையான சால்ட் ஃபார்ம் ஆகும். அது வந்து சாலிபிள் ஆகாது, இன்சாலிபிளா இருக்கும். ஸோ ஒரு சொல்யூஷன்ல இன்சாலிபிளான விஷயம் என்ன ஆகும், அப்படியே கீழே இறங்கி தேங்கி போய் நிற்கும். அதை தான் நம்ம precipitate அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இங்கே கொஸ்டின் என்ன இருக்குன்னா, வாட் டு யூ மீன் பை precipitation reaction? precipitation reaction என்ன, ஒரு ரியாக்ஷன் பண்றதுனால precipitate கிரியேட் ஆகுதுன்னா அதுதான் precipitation reaction. So given by the example, give examples கொடுக்க சொல்லியிருக்காங்க, அந்த எக்ஸாம்பிள்ஸ் கீழே இருக்கு. So reaction in which an insoluble solidனா கரையாது, it won't get soluble. If it gets soluble then you won't see the precipitate. இப்போ நீங்க பிஸ்கட் டிப் பண்றீங்க டீ காஃபில, அது சாலிபிளா இருந்துச்சு அப்படின்னா you can't able to see at the end, லாஸ்ட்ல வந்து இது கீழே நிற்கிறமே பார்க்க முடியாது. பிகாஸ் அது ஈக்குவலா வந்து சாலிபிள் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அது இன்சாலிபிளா இருக்கிறதுனால தான் அது கீழே இறங்கி நிற்குது. கரெக்ட். அதே போலதான் a reaction in which an insoluble solid called precipitate is formed that separates the solution is called the precipitate reaction. and இதுக்கான எக்ஸாம்பிள் தான் இங்க கீழே போட்டிருக்காங்க. so iron chloride plus ammonium hydroxide gives iron hydroxide plus ammonium chloride. so this is the chemical example, reaction கான example இது. next comes explain the following in terms of gain and loss of oxygen with two examples each. ஆக்சிடேஷன் என்ன, ரெடக்ஷன் என்ன, ரொம்ப சிம்பிள். நம்ம ஏற்கனவே படிச்சோம் இல்லையா, நான் ஏற்கனவே வந்து ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆக்சிடேஷன், ரெடக்ஷன், இது ரெண்டுமே சொல்லும் போது உங்க மைண்ட்ல வர வேண்டியது என்னது, when we talk about oxidation you should the first thing to come in your mind is oxidation is nothing but addition of oxygen, removal of hydrogen, addition of oxygen and removal of hydrogen. so இதுதான் வந்து உங்களுக்கு மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வரணும். and அது நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா you can able to do that. and one second அப்படியே ஸ்டே பண்ணுங்க, be online.
Okay, so I'm back. So நம்ம குயிக்கா நம்ம எங்க விட்டோமோ அங்க போயிடலாம். போயிட்டு then we can finish the chapter. So oxidation and reduction பத்தி நம்ம பேசியிருக்கும் போது I told you that oxidation is nothing but addition of oxygen and removal of hydrogen. So the addition of oxygen to a substance is called oxidation, and இதுக்கான எக்ஸாம்பிள் கீழ ரெண்டு ஈக்குவேஷன்ஸ்ல இருக்கு. reduction reactionக்கான explanation அதாவது removal of oxygen from a substance is called reduction. Addition of oxygen இருக்கு அப்படின்னா அது oxidation, removal of oxygen அது reduction. So removal of hydrogen அப்படின்னா அது oxidation, addition of hydrogen அது reduction. So அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கீழ இருக்கு. So that is sulfur plus oxygen gives sulfur dioxide, and magnesium plus oxygen gives magnesium oxide. So இங்க பாத்தீங்கன்னா லைக் இந்த ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சல்ஃபர் அண்ட் ஆக்சிஜன் சேர்ந்து இங்க சல்ஃபரோட ஆக்சிஜன் ஆட் ஆயிருக்கு. Oxygen has been added with sulfur, so addition of oxygen to sulfur, so it is known as oxidation reaction. So inga magnesium plus oxygen gives magnesium oxide. Oxygen is been added with magnesium, so addition of oxygen to the magnesium. And next comes reduction kind of example தான் கீழ அதே மாதிரி இங்க போட்டுருக்கு. So you can have a view on that. The doubt இருந்துச்சுன்னா நான் கமெண்ட்ல போட்டிருக்கேன் என்னோட வாட்ஸ்அப் நம்பர், அந்த நம்பருக்கு நீங்க எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, I will help you. Next question comes, a shiny brown colored element X on heating in air becomes black in color. Name the element X and the black colored compound form. So இங்க கொஸ்டின் என்ன அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு கொஸ்டின் நம்ம பார்த்தோம் இல்லையா, எக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு எப்படி வந்து ஒயிட் வாஷிங்காக நம்ம என்ன யூஸ் பண்றோம், கால்சியம் ஆக்சைடு நம்ம பார்த்துருந்தோம். கிட்டத்தட்ட அதே போல இங்க கொஸ்டின் என்ன இருக்கு அப்படின்னா they are giving some hint and asking us to identify that element name. அந்த எலிமெண்டோட நேம் ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்து நமக்கு ஐடென்டிஃபை பண்ண வைக்கிறாங்க. அவங்க கொடுக்குற ஹிண்ட் என்ன அப்படின்னா a shiny brown colored element. ஒரு எலிமெண்ட் பிரவுன் கலர்ல இருக்கும், ஷைனிங்கா இருக்கும். ஷைனிங்கா இருந்தா அது மெட்டல் தான். மெட்டல்ல பிரவுன் கலர் மெட்டல்ல ஷைனிங்கா இருக்க எலிமெண்ட் அப்படின்னா காப்பர் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ த எலிமெண்ட் எக்ஸ் இஸ் அ காப்பர் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ அடுத்து என்ன இருக்கு, ஆன் ஹீட்டிங் இட் பிகம்ஸ் பிளாக் இன் கலர். ஸோ காப்பர் வந்து ஹீட் பண்ணும்போது பிளாக் கலர்ல ஆகுது. அது ஏன் ஆகுது அப்படின்னா காப்பர் அப்படின்றது மெட்டல். நம்ம இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஏர்ல நம்ம அதை ஹீட் பண்ணும்போது காப்பர் ஆக்சைடா மாறுது. So the reaction involved copper plus oxygen gives copper oxide. இதுதான் அந்த reaction. So நம்ம அதை முடிச்சிட்டோம். அடுத்து, why do we apply paint on iron articles? அயன்ல செஞ்ச பொருட்கள்லாம் நம்ம ஏன் வந்து பெயிண்ட் அடிக்கிறோம், அயன் கேட்ஸ்லாம் ஏன் பெயிண்ட் அடிக்கிறோம்? ரொம்ப சிம்பிள். பிகாஸ் அயன்ல மாய்ஸ்சர் லைக் அட்மாஸ்பியர்ல இருக்க காத்து மாய்ஸ்சர்லாம் படும்போது அயன் வில் கெட் கொரோஷன் நடக்கும். கொரோஷன் நடக்கிறதுனால ரஸ்டிங் கிரியேட் ஆகும். ரஸ்டிங்கை தவிர்க்கிறதுக்காக we are painting on that. And next question comes, oil and fat containing food items are flushed with nitrogen. Why? So oil and fat containing thingsல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நைட்ரோஜன் வந்து ஃபில் பண்றாங்க. For an example, you might have eaten the biscuit like chips packet எல்லாம் நீங்க வாங்கியிருப்பீங்க, கரெக்ட்? லேஸ், பிங்கோ இந்த மாதிரி சிப்ஸ் பாக்கெட்லாம் வாங்கியிருப்பீங்க. அந்த பாக்கெட்ல நிறைய காத்து உள்ள இருக்கும். அந்த காத்து வந்து நைட்ரோஜன் ஏர். அந்த நைட்ரோஜன் ஏர் எதனால போடுறாங்க அப்படின்னா so that அந்த ஃபுட் வந்து கெட்டு போகாம இருக்கணும்ன்றதுக்காக. ஸோ இங்கே கேட்குற கொஸ்டின் என்னன்னா ஆயில் அண்ட் ஃபேட் கண்டெய்னிங், நாட் ஒன்லி இன் திஸ், ஆல்சோ நீங்கள் ஃபேட் கண்டெய்னிங் திங்ஸ் லைக் நீங்கள் பன்னீர் இல்லை லைக் சீஸு இந்த மாதிரி திங்ஸ்லாம் வாங்கினீங்கன்னா அதில் கூட வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நைட்ரோஜனை ஃப்ளஷ் பண்ணுறாங்க. ஃப்ளஷ் மீன்ஸ் அதை மிக்ஸ்அப் பண்ணுறாங்க. அது எதுக்காக பண்ணுறாங்கன்னா ஸோ தட் அது கெட்டு போகாமல் இருக்கணுன்றதுக்காக. ஸோ டு கீப் த ஃபுட் ஐட்டம் ஃப்ரெஷ் அண்ட் சேவ் ஃப்ரம் கெட்டிங் ஆக்சிடைஸ்ட் அதுலேருந்து சேவ் பண்ணுறதுக்காக ஃபுட் ஐட்டம்ஸ் ஆர் ஃப்ளஷ் வித் நைட்ரோஜன். இதுதான் கொஸ்டினுக்கான ஆன்சர். And the next question, explain the following terms with one example. Corrosion and acidity one example ஓட explain பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ corrosion அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நம்மளை சுற்றி நிறைய மெட்டல்ஸ் இருக்கு. இந்த மெட்டல்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த மெட்டல்ஸ் சில ரியாக்ஷன்ஸை காட்டி கெட்டு போக ஆரம்பிச்சிடும். ஸோ இட் இஸ் அ ப்ராசஸ் இன் விச் மெட்டல்ஸ் ஆர் ஈட்டன் அப் கிராஜுவலினா பொறுமையா ஸ்டெடியா ஸ்லோவா கிராஜுவலா ஒரு நாள் சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்படியே ஈட்டன்னா கெட்டு போயிடுது. அப்படின்னா பை த ஆக்ஷன் ஆஃப் ஏர், காத்து படுறதுனால கெட்டு போகுது. அப்படின்னா ஏரோ இல்லை மாய்ஸ்சரோ இல்லை கெமிக்கல்ஸ் லைக் ஆசிட்ஸ் இதெல்லாம் படுறதுனால ஒரு மெட்டல் டேமேஜ் ஆகுது அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் கொரோஷன். அண்ட் இதுக்கான எக்ஸாம்பிள் தான் நம்ம அயன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிகாஸ் அயன் வெளியில கேட் எல்லாம் வந்து இரும்பால செஞ்சது தான். அந்த கேட் எல்லாம் இரும்பால செஞ்ச கேட், அதுல வந்து மழை பெய்யும் போது இல்லை காத்து பண்ணும்போது அயனோட கலர் பிரவுன் கலர்ல அப்படியே மாறி ரஸ்டிங் ஆகி அது பாட்டுக்கு வந்து பவுடரா வந்து கீழே ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். இட் இஸ் பிகாஸ் த அயன் இஸ் பின் ஆக்சிடைஸ்ட். அயன் வந்து ஏரோட ரியாக்ட் பண்ணி ஆக்சிடைஸ் ஆகுது. அதை தடுக்கிறதுக்காக நம்ம மேலே
கிரீசிங் பண்றோம் இல்லை பெயிண்டிங் பண்றோம். அப்படி பெயிண்டிங் பண்றதால என்ன ஆகுதுன்னா அந்த மாய்ஸ்சர்ல இருக்க அந்த ஏரோ இல்லை அந்த மாய்ஸ்சரோ இல்லை அந்த கெமிக்கலோ அந்த அயனோட கான்டாக்ட்ல போக மாட்டேங்குது. பிகாஸ் we have been covered it with a paint. அதுக்காக தான் நம்ம கொரோஷன்ல அதை நம்ம யூஸ் பண்றோம். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இங்க போட்டிருக்காங்க. ரான்சிடிட்டினா ரொம்ப சிம்பிள். கொரோஷன்னா நம்ம மெட்டல்ஸ் பத்தி பார்த்தோம். ரான்சிடிட்டி அப்படின்னா ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் கெட்டு போகுது. கரெக்டா? ஏன் அது கெட்டு போகுது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு ஃபுட் வந்து ஸ்பாயில் ஆகுதுன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ரான்சிடிட்டி. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் வாட்? Rancidity. So the condition produced by aerial oxidation of fat and oil in the food marked with unpleasant smell and taste is called rancidity. ஒரு ஃபுட் நம்ம குக் பண்றோம், அந்த ஃபுட் வந்து அப்படியே ஓப்பனாவே வைக்கிறீங்க, தட்டு க்ளோஸ் பண்ணாம ஓப்பன்லேயே வைக்கிறீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாவே அது கெட்டு போயிடும். ரொம்ப சீக்கிரமாவே என்ன ஆகும்? கெட்டு போயிடும். ஏன் கெட்டு போகுது? ஏன்னா அட்மாஸ்பியர்ல இருக்க காத்து அதுல பட்டு ஆக்சிடைஸ் ஆகுது. ஆக்சிடைஸ்னா என்னது? அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிடைஸ் ஆகுறதுனால என்ன ஆகுதுன்னா ஃபுட் வந்து ஸ்பாயில் ஆகுது. இதுவே நம்ம ப்ராப்பரா ஹீட் பண்ணி வச்சிருந்தோம்னா we are preserving it. One second. So we are preserving it. And இந்த ஃபுட் வந்து கெட்டு போச்சுன்றது எதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம்னா அதோட கலர் சேஞ்ச் ஆயிருக்கும், டேஸ்ட் மாறி இருக்கும், ஒரு ஸ்மெல் ஒரு 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 மாதிரியான ஸ்மெல் வந்து வரும், அன்பிளீசன்ட் ஸ்மெல் வரும். அன்பிளீசன்ட் ஸ்மெல்னா நம்ம பிடிக்காத ஸ்மெல் அது வந்து வர ஆரம்பிச்சிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதோட டெக்ஸ்டர்லாம் மாறி இருக்கும். இந்த மாதிரி சில சிம்டம்ஸ்லாம் இருக்கு. அதை வச்சு அந்த ஃபுட்டு கெட்டு போச்சா இல்லையன்றதை நம்மளால பார்க்க முடியும். ஸோ rancidity spoils the food materials prepared in the fat or oil which have been kept for the considerable time and makes them unfit for eating. So rancidity can be prevented by adding antioxidants to food containing fats and oil. It can also be prevented by flushing fat and oil containing food with nitrogen before sealing. So food வந்து குக் பண்ணிட்டு அது சீல் பண்ணதப்போ ஷாப்ல போய் விற்பாங்க. கரெக்ட்? சீல் பண்ணதுக்கு முன்னாடியே நம்ம அதில் வந்து நைட்ரோஜன் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃபுட்டு ரொம்ப கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் ஜென்ரலாகவே சூப்பர் மார்க்கெட்லாம் போறீங்கன்னா யூ கெட் பிஸ்கெட் பேக்கெட்ஸ். அந்த பிஸ்கெட்ல இருக்க ஃபுட்டு எத்தனை நாளாலும் கெட்டு போகாமல் இருக்கு. கரெக்ட்? அதே மாதிரி யூ வில் கெட் சம் லைக் ப்ளம் கேக்ஸ். அந்த ப்ளம் கேக் நார்மலாக கேக் வந்து 2-3 நாளில் கெட்டு போகும். அதில் எக்ஸ்பைரி டேட் போட்டிருப்பாங்க. பட் த திங் இஸ் என்னன்னா அது எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. வை? பிகாஸ் they are flushing the nitrogen air inside it. So இந்த மாதிரி சில ப்ரிவென்ஷனுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுனால they are saving the food. And what is the balanced chemical equation? Why should chemical equations balance? இந்த கொஸ்டின் நம்ம மறுபடியும் ரிப்பீட் ஆயிருக்கு. பட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்றதுனால ஃப்ரீக்வெண்ட்டாக மறுபடியும் நமக்கே அது ரிப்பீட் ஆயிடுச்சு. ஸோ இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அதே பாயிண்ட் தான் இங்கே இருக்கு. நீங்கள் இதற்கான நோட்ஸ் பார்த்து கூட நீங்கள் படிக்கலாம். அது now next question comes, translate the following sentences into chemical equation and then balance them. கீழே 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 4 சென்டென்ஸ்க்கும் 4 ஈக்குவேஷன்ஸை ஃபார்ம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுங்க அப்படின்றதான் எங்கள் கொஸ்டின். ஸோ முதல்ல அந்த சென்டென்ஸ் இருக்கு. அந்த சென்டென்ஸை எப்படி ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுன்றது இப்போ நான் சொல்றேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு இதோட டிஸ்கிரிப்ஷன்ல யூ வில் ஃபைண்ட் த பேலன்சிங் கெமிக்கல் ஈக்குவேஷனுக்கான வீடியோ லிங்க். அதை பார்க்கும்போது எப்படி பேலன்ஸ் பண்ணுன்றது நீங்க புரிஞ்சுப்பீங்க. அதை நான் டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன். பட் இப்போ நான் ஓரலாக ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு ஓரலாக நான் சொல்றதுனால யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மை பாயிண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே என்ன பண்றோம் அப்படின்னா முதல்ல அந்த சென்டென்ஸை படிக்கும் போது அந்த சென்டென்ஸ்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் எனக்கு கிடைக்குதோ அந்த எலிமெண்ட்ஸோட சிம்பிள்ஸை நான் முதல்ல போட்டுக்கிறேன். ஸோ முதல்ல என்ன இருக்கு? ஹைட்ரோஜன் கேஸ் கம்பைன்ஸ் வித் நைட்ரோஜன் டு ஃபார்ம் அமோனியா. ஸோ இங்கே கீவேர்ட்ஸ் என்ன இருக்கு? ஹைட்ரோஜன் இருக்கு, நைட்ரோஜன் இருக்கு, அமோனியா இருக்கு. ஸோ ஹைட்ரோஜனும் நைட்ரோஜனும் சேர்ந்து அமோனியா கொடுக்குது. அதுதான் அந்த சென்டென்ஸ் நமக்கு சொல்லுது. ஸோ ஹைட்ரோஜனுக்கு நம்ம H2 அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம், நைட்ரோஜனுக்கு N2 அப்படின்னு நம்ம போட்டுறோம், அண்ட் அமோனியாக்கு நம்ம NH3 அப்படின்னு நம்ம போட்டுறோம். ஸோ NH3 அப்படி போட்டுட்டோம். இப்போ என்னாச்சு? இப்போ நம்ம முன்னாடி இருக்க ஃபார்முலா என்ன இருக்கும்? இங்கே H2 இருக்கும், இங்கே N2 இருக்கும், இங்கே NH3 இருக்கும். இப்போ லெஃப்ட்ல வந்து H2 தான் இருக்கு, ஹைட்ரோஜன் 2 தான் இருக்கு. ஈக்குவேஷனுக்கு லெஃப்ட்ல ஹைட்ரோஜன் 2 தான் இருக்கு. ஈக்குவேஷனுக்கு ரைட்ல ஹைட்ரோஜன் 3 இருக்கு. இப்போ 2 இருக்கு, இங்கே 3 இருக்கு. அப்போ நான் இதை பேலன்ஸ் பண்ணணும்னா என்ன பண்ணும்? இங்கே 2 இருக்க இடத்துல நான் இங்கே நம்பரை ஆட் பண்ணணும். 1 அப்படின்ற நம்பர் ஆட் பண்ண முடியாது. ஸோ நான் 2ன்ற நம்பர் ஆட் பண்ணணும், இல்லை 3ன்ற நம்பர் ஆட் பண்ணணும். இப்படி தான் பேலன்ஸ் பண்ணணும். எப்படி பேலன்ஸ் பண்ணணுன்றது நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற வீடியோவில் பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். பட் இப்போதைக்கு இதுதான் கான்செப்ட். ஸோ அதே மாதிரி தான் கீழே அங்கே ரிமைனிங் 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. அந்த 3 ஈக்குவேஷனும் நம்ம படிச்சு பார்த்துட்டு அதில் இருக்க கீவேர்ட்ஸ்க்கான சிம்பிள்ஸ் நம்ம முதல்ல எழுதிடணும். அண்ட் தென் we have to balance the chemical reaction. Okay, so this is the point over here. ஸோ அதான் நான் ஸ்கிப் பண்ணுறேன். இந்த பாயிண்ட் கூட அதுதான். ஸோ இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது சென்டென்ஸாக கொடுத்தாங்க, அதை நம்ம ஈக்குவேஷனாக மாற்றி அதை தான் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
பட் இந்த கொஸ்டின்ல என்ன ஆகுது அப்படின்னா அவங்களே நமக்கு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, நம்ம பேலன்ஸ் பண்ணா மட்டும் போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஒரு ஃப்ரீக்வெண்ட்லாம் கேட்குற கொஸ்டின் தான். ஸோ த திங் இஸ் என்னன்னா இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நீங்க நிறைய கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் எடுத்து பேலன்ஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணும். the more you practice the more you become expert, so that exam timeல உங்களுக்கு நிறைய டைம் ஆகாது, கேட்டோன்னே டக்குன்னு ஆன்சர் பண்ணி நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, now the next comes write the balanced chemical equation for the following. ஓகே, இதுவும் சிமிலர் தான். இதுவும் வந்து என்ன இருக்குன்னா இது ஒரு கைண்ட் ஆஃப் கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் என்ன இருக்குன்னா இங்க சென்டென்ஸாவும் கொடுக்கல, ஈக்குவேஷன் வந்து சிம்பலிக் ரிப்ரசன்டேஷனாவும் கொடுக்கல, வேர்ட்ஸை யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கால்சியம் ஹைட்ராக்சைடு ஃபுல்லா எழுதி பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு ஃபுல்லா எழுதி ஆஃப்டர் த ரியாக்ஷன் கிவன் கால்சியம் கார்பனேட் ஃபுல்லா எழுதி பிளஸ் வாட்டர் எழுதிருக்காங்க. நம்ம ஜஸ்ட் அதோட சிம்பிளை போட்டு பேலன்ஸ் பண்ண அவ்வளவுதான். ஸோ பேலன்சிங்ன்றது மட்டும் நீங்க ப்ராக்டிஸ் தான் பண்ணணும். இதை வந்து நீங்க தியரட்டிக்கலா படிச்சு கத்துக்க முடியாது. யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ் இட், யூ ஹேவ் டு ரைட் அண்ட் see that. ஓகே, அது ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா நான் chat பாக்ஸ்ல நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பர்ல நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, I will help you with that. Now next we will jump on to the next slide. So what is meant by exothermic and endothermic reaction? இதுவும் again question reply ஆயிருக்கு. பட் இதுல வந்து என்ன இருக்குன்னா கொஞ்சம் ஆன்சரை எலாபரேட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். பிகாஸ் இந்த கொஸ்டின் வந்து லைக் அது வந்து நமக்கு 3 மார்க்ல கேட்கலாம், இது நமக்கு 5 மார்க்ல கேட்கலாம். ஸோ இந்த மாதிரிக்குள்ள நமக்கு டிஃபர் ஆகும். இங்க 5 மார்க்ல கேட்கும் போது we have given some detailed explanation in that. So an exothermic reaction is one that releases the heat. அது நம்ம ஏற்கனவே தெரியும். ஸோ endothermic reactionக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா if 1 mole of nitrogen molecule react with 1 mole of oxygen molecule, the heat of 184 kilojoule has to be supplied to initiate the reaction to give 1 mole of nitrogen oxide molecule. This means that the bond between the nitrogen and nitrogen oxygen are so strong that they do not break easily. So N2 like nitrogen has a triple covalent bond between two bonds. So oxygen has a double covalent bond, thus energy has to put into the action to break the bonds. Thus the above reaction is the good example for endothermic reaction. Endothermic na heat வந்து உள்ள அப்சர்வ் ஆகுது. ஹீட் வந்து அப்சர்வ் எங்க சார் ஹீட் வந்து எப்படி சார் காணாம போகுது, எப்படி உள்ள அப்சர்வ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சில கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணும்போது அந்த கெமிக்கல்குள்ள இருக்கிற அந்த பர்டிகுலர் எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எலிமெண்ட்ஸோட பாண்டிங்கை பிரேக் பண்ணதுக்கு நமக்கு எனர்ஜி தேவை. பாண்டிங்கை பிரேக் பண்ணதுக்கு நமக்கு என்ன எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி தான் இந்த எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ல நம்ம கொடுக்குற ஹீட். நம்ம கொடுக்குற ஹீட்டு எப்படி அப்சர்வ் ஆயிடுது அப்படின்னா பிகாஸ் தட் ஹீட் இஸ் பின் அப்சர்வ் டு பிரேக் த பாண்ட்ஸ். அந்த பாண்ட்ஸ் பிரேக் பண்ணி அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நமக்கு அங்கே அப்ளை ஆயிடுது. ஸோ இதுதான் அங்கே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் வந்து why is respiration considered as exothermic reaction? Again the question has been repeated. இதை பற்றி நான் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதே விஷயம் தான் இங்கே அகைன் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ யூ கேன் ஹேவ் a view of in that. Next question, why are decomposition reaction or opposite of combination reaction? இதுக்கும் நான் போதுமான விளக்கம் கொடுத்துட்டேன். again the question has been repeated. ஸோ நீங்கள் இதை வந்து ரீட் பண்ணி பாருங்க. இல்லை வந்து ப்ராப்பராக உங்களுக்கு நோட்ஸ் தெரியல, பட் ஐ வில் சென்ட் யூ த நோட்ஸ், டோன்ட் வரி. இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு வேண்டிய நோட்ஸ், உங்களுக்கு வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். யூ கேன் ஹேவ் அ வியூ ஆன் தட். அண்ட் ஆல்சோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸோட லைக் பேலன்சிங் கெமிக்கல் ஈக்குவேஷனோட வீடியோ லிங்க் கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் write one equation each for decomposition reaction. ஓகே, இங்கே பாருங்க, இது வந்து ஹீட் டீகம்போசிஷன் ரியாக்ஷனாக நான் சொன்னேன். ஒரு எனர்ஜி கொடுத்து நம்ம ஒரு காம்பவுண்ட்ல இருக்கிற கான்ஸ்டன்ட் பார்ட்டிகல்ஸை பிரிக்கிறது, ஸ்பிளிட் அப் பண்றது, அதுதான் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். ஸோ கொடுக்குற எனர்ஜி ஹீட் எனர்ஜியா இருக்கலாம், இல்லை எலக்ட்ரிக் எனர்ஜியா இருக்கலாம், இல்லை லைட் எனர்ஜியா இருக்கலாம். நான் சொல்லியிருந்தேன் அந்த மூணுத்துக்கான எக்ஸாம்பிள்ஸ் இங்கே ஸ்க்ரீன்ல இப்போ டிஸ்பிளே ஆகியிருக்கு. ஸோ கால்சியம் கார்பனேட்டை ஹீட் எனர்ஜி கொடுத்து நம்ம கால்சியம் ஆக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடை நம்ம பிரிக்கிறோம். வாட்டரை நம்ம எலக்ட்ரிசிட்டி கொடுத்து ஹைட்ரோஜன் ஆக்சைடை நம்ம பிரிக்கிறோம். அண்ட் சில்வர் குளோரைடை நம்ம லைட் எனர்ஜி கொடுத்து சில்வர் தண்ணி குளோரின் தண்ணின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கிறோம். இதுதான் இதுக்கான எக்ஸாம்பிள். ஸோ இதுவும் நம்ம ஜம்ப் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட்க்கு. அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஸ்பிளேஸ்மெண்ட் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். அகைன் த சிமிலர் கொஸ்டின் நம்ம ஏற்கனவே பேசுறது தான். கீழே இருக்க இந்த கொஸ்டின் கூட ரிப்பீட் தான் ஆயிருக்கு. ஸோ த ரிகவரி ஆஃப் சில்வர் ஃப்ரம் த சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் இன்வால்வ்ஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் பை காப்பர் மெட்டல் ரைட் டவுன் த ரியாக்ஷன். ஓகே, ஸோ இந்த இதுவும் வந்து ஒரு நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா. தட் மீன்ஸ் ஒரு அவங்களே ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க, நம்ம ஜஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா அந்த ரியாக்ஷனை எழுதி அவங்களுக்கு காமிக்கணும். ஸோ அதுதான் இங்கே இருக்கு. Now next, what do you mean by precipitation reaction? Of course இதோ நம்ம படிச்சிட்டோம். precipitation என்னன்றதை நான் சொல்லியிருந்தேன், அதோட டீடைல் எக்ஸ்பிளனேஷன் இங்கே கொடுத்துருக்கு. யூ கேன் ஹேவ் a view on that. அந்த நோட்ஸ்ல நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். rancidity and corrosion இதை பத்தி இப்போதான் ஜஸ்ட் நம்ம படிச்சோம். அகைன் இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ வித் திஸ் பாயிண்ட் லெட் மீ எண்ட் ஆஃப் திஸ் செஷன். அண்ட் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃபார் யூ கைஸ் தெர் இஸ் அ ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் ஃபார் யூ. என்ன அப்படின்னா
this Sunday, coming Sunday, that is 16th October morning 11 a.m. we have an amazing session going to happen on this online. ஒரு வெபினார் வந்து கண்டக்ட் ஆகுது. இந்த வெபினாரோட டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன். இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அதில் அப்டேட் பண்றேன். நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. யூ வில் ஏபிள் டு நோ தட். அண்ட் இந்த ஈவெண்ட் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்க்கும் ரொம்ப முக்கியம். எதுக்காக இது ஒரு ஸ்டூடெண்ட்க்கும் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, பட் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல. எனக்கு வந்து இதெல்லாம் வீக்கு, இதெல்லாம் ஸ்ட்ராங்கு, நான் இதை படிக்கணுமா இல்லை அதை படிக்கணுமா, எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், என்ன செய்யணும், ஏது செய்யணும், நிறைய பேருக்கு ஒரு ஐடியா எல்லாமே இருக்கு. ஸோ அது எப்படி பண்ணணும்ன்றது ஒரு கிளியர் கட் ஸ்ட்ராட்டஜி நம்ம டெஸ்டினோட சீனியர் மென்டார் மிஸ்டர் ஜாக் அவர் லைவ்ல வந்து சொல்லி தர போறாரு வர சண்டே மார்னிங் 11 AM. ஸோ மிஸ் பண்ணாம இதில் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா, இது ஒரு ஃப்ரீ வெபினார் தான், லைவா நடக்க போகுது யூடியூப்ல. இதை நீங்க மிஸ் பண்ணாம நீங்க அட்டென்ட் பண்ண நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு நீங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணணும். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல தான் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் வரும் நான் சொல்லிடுறேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்கான லிங்க் வந்து இப்போ நான் உங்களுக்கு கமெண்ட்ல போடுறேன். யூ கேன் ஹேவ் அ வியூ ஆன் தட். அதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் யூ பார்ட்டிசிபேட் யூ வில் கெட் ஆல் த பெனிஃபிட்ஸ் பிலாங் டு, உங்களுக்கு வேண்டிய பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ யூ சி தெர் இஸ் அ லிங்க் ஹியர். அந்த லிங்க் நான் பெரிய சென்டென்ஸாக போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். அந்த லிங்க் மட்டும் நான் காப்பி பண்ணி தரேன். 1 செகண்ட் ப்ளீஸ் பி ஆன்லைன். ஓகே, ஸோ கமெண்ட்ல வந்து நான் ஒரு லிங்க் போட்டிருக்கேன். ஸோ இந்த லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ யூ கேன் ஹேவ் வியூ ஆன் தட் அண்ட் மிஸ் பண்ணாம இந்த செஷன் அட்டென்ட் பண்ணுங்க. இங்க நீங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்கனாலே உங்களுக்கு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கு. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே தான் டேக் அவேஸ். கம்ப்ளீட்டா ஜாம் பேக்கா, பவர் பேக்கா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. எத்தனை ஈவெண்ட்ஸ் நீங்க அட்டென்ட் பண்ணியிருந்திருக்கலாம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஈவெண்ட் which is going to help you. And I want this training to be promoted all over the nation. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது போய் ரீச் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கன்வே பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. சாட்ல கொடுத்துருக்க அந்த வாட்ஸ்அப் குரூப்ல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸை உள்ள என்ரோல் பண்ண முடியுமோ என்ரோல் பண்ணுங்க. ஐ டோன்ட் வாண்ட் எனி ஸ்டூடெண்ட் டு மிஸ் திஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் பிகாஸ் தேர் ஆர் கோயிங் டு பி அமேசிங் ஸ்ட்ராட்டஜிஸ் விச் வில் ஹெல்ப் ஸ்டூடெண்ட். யாருக்கு தெரியும் இந்த ஸ்ட்ராட்டஜி எந்த ஸ்டூடெண்ட் வேணா என்ன வேணா பண்ண வைக்கலாம். Okay, so we have the social responsibility to give good quality of education all over the nation. So join hands with that. And idukana details எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வரும். So with this point I'm going to end off this session. I hope the session was amazing and இன்னைக்கான டே வந்து நல்லபடியா போயிருக்கும்னு நினைக்கிறேன். So can you tell me in comment box how was the session? Session வந்து எப்படி என்ஜாய் பண்ணீங்க, எப்படி இருந்துச்சு? Come on, tell me quickly. லைவ்ல யார் இருக்கீங்களோ அவங்க சொல்லுங்க. சில பேர் ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்க இந்த கிளாஸை, கொஞ்சம் மிஸ் பண்ணவங்க, லேட்டாக வந்தவங்கலாம். ஓகே சார், ஜார்விஸ் சார் தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் ஜார்விஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். ஐ ஹோப் யூ என்ஜாய் த கிளாஸ். நிறைய சூப்பர் டூப்பர் ஃபாஸ்ட்டாக போனாலும் நிறைய விஷயம் நான் சொல்லியிருக்கேன். அண்ட் இது ஒரு ரிவிஷன் கிளாஸ் தான். இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக நிறைய விஷயம் வேணும், சப்போர்ட் வேணும் அப்படின்னா ஐ வில் டைப் த வாட்ஸ்அப் நம்பர் இன் மை கமெண்ட் பாக்ஸ் 8925261098. இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. திஸ் இஸ் மை நம்பர் அண்ட் ஐ வில் ஹெல்ப் யூ. Whatever doubts you have, you can ask me. I will help you with that. Okay? So signing off, this is Sam, the Chief Mentor. Meet you soon in the next level of training. Bye-bye.